அத்தியாயம் 11. ஒரு ட்ரேடரைப் போல நினைத்து அதன் எளிய வடிவத்திற்கு ட்ரேடிங்கை வடிகட்டுமாறு நீங்கள் என்னிடம் கேட்டால், இது ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் எண்கள் விளையாட்டு என்று நான் கூறுவேன். வடிவங்களை அடையாளம் காணவும், ஆபத்தை வரையறுக்கவும், எப்போது லாபம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும் சந்தை பகுப்பாய்வை பயன்படுத்துகிறோம். வர்த்தகம் வேலை செய்கிறது அல்லது இல்லை. எப்படி இருந்தாலும் நாங்கள் அடுத்த வர்த்தகத்திற்கு செல்கிறோம். இது மிகவும் எளிமையானது, ஆனால் அது நிச்சயமாக எளிதானது அல்ல. உண்மையில் வர்த்தகம் என்பது நீங்கள் வெற்றி பெற முயற்சிக்கும் கடினமான விஷயம். அதற்கு புத்தி தேவை என்பதால் அல்ல, முற்றிலும் மாறாக. ஆனால் உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்கும் அளவுக்கு வெற்றி குறைவாக இருப்பீர்கள். வர்த்தகம் கடினமாக உள்ளது ஏனென்றால் உங்கள் பகுப்பாய்வு சில நேரங்களில் சரியாக இருக்கலாம் என்றாலும் நீங்கள் அறியாத நிலையில் செயல்பட வேண்டும். தெரியாத நிலையில் செயல்பட உங்கள் எதிர்பார்ப்புகளை சரியாக நிர்வகிக்க வேண்டும். உங்கள் எதிர்பார்ப்புகளை சரியாக நிர்வகிப்பதற்கு உங்கள் மனச்சூழலை நீங்கள் மறுசீரமைக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் 5 அடிப்படை உண்மைகளில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்புகிறீர்கள். இந்த அத்தியாயத்தில் உங்கள் மனச்சூழலில் ஒரு செயல்பாட்டு மட்டத்தில் சந்தையை பற்றிய இந்த உண்மைகளை ஒருங்கிணைக்கும் ஒரு வர்த்தக பயிற்சியை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். செயல்பாட்டில் ஒரு வியாபாரியின் வளர்ச்சியின் 3 நிலைகளின் மூலம் நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். முதல் நிலை இயந்திர நிலை. இந்த கட்டத்தில் நீங்கள் 1. வரம்பற்ற சூழலில் செயல்படத் தேவையான தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். 2. ஒரு வர்த்தக முறையை குறைபாடற்ற முறையில் செயல்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். 3. நிகழ்தகவுகளில் 5 அடிப்படை உண்மைகளை சிந்திக்க உங்கள் மனதை பயிற்றுவிக்கவும். ஒரு வர்த்தகராக உங்கள் நிலைத்தன்மையின் மீது வலுவான, அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த முதல் கட்டத்தை நீங்கள் முடித்தவுடன் நீங்கள் வர்த்தகத்தின் அகநிலை நிலைக்கு முன்னேறலாம். இந்த கட்டத்தில் நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்ய சந்தை இயக்கத்தின் தன்மையை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்ட எதையும் பயன்படுத்துகிறீர்கள். இந்த கட்டத்தில் நிறைய சுதந்திரம் உள்ளது. எனவே கடந்த அத்தியாயத்தில் நான் குறிப்பிட்டுள்ள தீர்க்கப்படாத சுயமதிப்பீட்டு சிக்கல்களின் விளைவாக ஏற்படும் வர்த்தக பிழைகளை செய்ய உங்கள் உணர்திறனை எவ்வாறு கண்காணிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 3. நிலை உள்ளுணர்வு நிலை. உள்ளுணர்வாக வர்த்தகம் செய்வது வளர்ச்சியின் மிகவும் மேம்பட்ட கட்டமாகும். இது தற்காப்பு கலைகளில் கருப்பு பட்டை சம்பாதிப்பதற்கு சமமான வர்த்தகமாகும். வித்தியாசம் என்னவென்றால், நீங்கள் உள்ளுணர்வுடன் இருக்க முயற்சி செய்ய முடியாது, ஏனென்றால் உள்ளுணர்வு தன்னிச்சையானது. இது பகுத்தறிவு மட்டத்தில் நமக்கு தெரிந்தவற்றிலிருந்து வரவில்லை. நமது மனதின் பகுத்தறிவு பகுதியானது அது புரிந்து கொள்ளாத ஒரு மூலத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்களை இயல்பாகவே அவநம்பிக்கை கொண்டதாக தெரிகிறது. ஏதோ நடக்கப் போகிறது என்பதை உணருவது என்பது அறிவின் ஒரு வடிவமாகும். இது நாம் பகுத்தறிவுடன் அறிந்தவற்றிலிருந்து மிகவும் வித்தியாசமானது. நான் பல வர்த்தகர்களுடன் பணிபுரிந்தேன். அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றிய மிகவும் வலுவான உள்ளுணர்வு உணர்வை கொண்டிருந்தது. தொடர்ந்து மற்றொரு நடவடிக்கைக்காக வாதிட்ட பகுத்தறிவு பகுதியை எதிர்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்கள் தங்கள் உள்ளுணர்வை பின்பற்றியிருந்தால் அவர்கள் மிகவும் திருப்திகரமான விளைவை அனுபவித்திருப்பார்கள். மாறாக அவர்கள் முடித்தது பொதுவாக மிகவும் திருப்தியற்றதாக இருந்தது. குறிப்பாக அவர்கள் முடிந்தவரை அவர்கள் உணர்ந்தவற்றுடன் ஒப்பிடும்போது உங்கள் உள்ளுணர்வு தூண்டுதல்களை பெறுவதற்கும் செயல்படுவதற்கும் மிகவும் உகந்த மனநிலையை அமைப்பதில் நீங்கள் உள்ளுணர்வுடன் இருக்க முயற்சி செய்யலாம் என்பதை நான் அறிந்த ஒரே வழி. இயந்திர நிலை வர்த்தகத்தின் இயந்திர நிலை குறிப்பாக வர்த்தகத்தின் வகையை உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. திறன்கள், நம்பிக்கை மற்றும் நிகழ்தகவுகளில் சிந்தனை. இது நிலையான முடிவுகளை உருவாக்க உங்களை தூண்டும். வேலை செய்யாத விளிம்புகளின் இயல்பான விளைவுகளான சிறிய டிராடவுன்கள் மட்டுமே சீராக உயரும் ஈக்விட்டி வளைவு என நிலையான முடிவுகளை நான் வரையறுக்கிறேன். உங்களுக்கு சாதகமாக வெற்றி பெறும் வர்த்தகத்தின் முரண்பாடுகளை கண்டறியும் வடிவத்தை கண்டறிவதைத் தவிர சீராக உயரும் ஈக்விட்டி வளைவை அடைவது என்பது நீங்கள் பயம், பரவசம் அல்லது சுயமதிப்பீடு அடிப்படையிலான வர்த்தக பிழைகள் போன்றவற்றை செய்யக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் முறையாக நீக்குவதற்கான செயல்பாடாகும். இந்த புத்தகம் முழுவதும் விவரித்துள்ளனர். பிழைகளை நீக்குவதற்கும் உங்கள் சுயமதிப்பீட்டு உணர்வை விரிவுபடுத்துவதற்கும் உளவியல் சார்ந்த திறன்களை பெறுவது அவசியமாகும். திறன்கள் உளவியல் சார்ந்தவை ஏனெனில் ஒவ்வொன்றும் அதன் தூய்மையான வடிவத்தில் வெறுமனே ஒரு நம்பிக்கை. நாம் செயல்படும் நம்பிக்கைகள் நம் மனநிலையை நிர்ணயிக்கும் மற்றும் நாம் ஏற்கனவே உண்மை என்று நம்புவதை தொடர்ந்து வலுப்படுத்தும் விதத்தில் நம் அனுபவங்களை வடிவமைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
ஒரு நம்பிக்கை எவ்வளவு உண்மையானது, சுற்றுச்சூழலுடன் தொடர்புடையது, அது எந்த அளவிற்கு நமது நோக்கங்களை பூர்த்தி செய்ய உதவுகிறது. நான் தொடர்ந்து வெற்றி பெற்றவன். வர்த்தகர் என்பது உங்கள் உணர்வுகள், விளக்கங்கள், எதிர்பார்ப்புகள் மற்றும் செயல்களை நம்பிக்கையை திருப்திப்படுத்தும் வழிகளில் நிர்வகிக்கும் ஒரு முதன்மையான ஆற்றல் மூலமாக செயல்படும். குறிக்கோள்: நான் தொடர்ந்து வெற்றிகரமான வர்த்தகர் என்ற மேலாதிக்க நம்பிக்கையை உருவாக்குவதற்கு தொடர்ச்சியான வெற்றிக்கான பல கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த கொள்கைகளில் சில சந்தேகத்திற்கு இடமின்றி வர்த்தகம் பற்றி நீங்கள் ஏற்கனவே பெற்ற சில நம்பிக்கைகளுடன் நேரடியாக முரண்படும். இப்படியானால் ஆசையோடு நேரிடையாக முரண்படும் நம்பிக்கைகளுக்கு உன்னிடம் இருப்பது உன்னதமான உதாரணம். இங்குள்ள ஆற்றல் மாறும். பயப்படாத மற்ற குழந்தைகளைப் போல இருக்க விரும்பிய பையனுக்கு இருந்ததை விட வித்தியாசமில்லை. நாய்களுடன் விளையாட வேண்டும். குறைந்தபட்சம் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று அவர் கண்டறிந்த விதத்தில் தன்னை வெளிப்படுத்த விரும்பினார். அவரது விருப்பத்தை பூர்த்தி செய்ய அவர் மாற்றத்தின் செயலில் இறங்க வேண்டியிருந்தது. அவரது நுட்பம் எளிமையானது. அவர் எதை சாதிக்க முயற்சிக்கிறார் என்பதில் கவனம் செலுத்த முடிந்தவரை கடினமாக முயற்சி செய்தார், மேலும் சிறிது சிறிதாக முரண்பட்ட நம்பிக்கையை செயலிழக்கச் செய்தார் மற்றும் அவரது விருப்பத்திற்கு இசைவான நம்பிக்கையை பலப்படுத்தினார். அதுவே உங்கள் விருப்பமாக இருந்தால் உங்களை மாற்றிக்கொள்ளும் செயல்பாட்டில் நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும். ஒரு நிலையான வெற்றியாளராக தனிப்பட்ட மாற்றத்திற்கு வரும்போது, மாற்றத்திற்கான உங்கள் விருப்பம், உங்கள் நோக்கத்தின் தெளிவு மற்றும் உங்கள் விருப்பத்தின் வலிமை ஆகியவை மிக முக்கியமான பொருட்கள். இறுதியில் இந்த செயல்முறை வேலை செய்ய நீங்கள் வர்த்தகம் செய்வதற்கு நீங்கள் வைத்திருக்கும் மற்ற காரணங்களையோ அல்லது நியாயத்தையோ விட நிலைத்தன்மையை தேர்வு செய்ய வேண்டும். இந்த பொருட்கள் அனைத்தும் போதுமான அளவு இருந்தால் நீங்கள் எந்த உள்தடைகளை எதிர்கொண்டாலும் நீங்கள் விரும்புவது இறுதியில் வெற்றி பெறும். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நிலைத்தன்மையை உருவாக்கும் செயல்பாட்டின் முதல் படி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கவனிக்கத் தொடங்குவது மற்றும் செய்கிறேன். ஏனென்றால் ஒரு வியாபாரியாக நாம் நினைக்கும், சொல்லும் அல்லது செய்யும் அனைத்தும் நம் மன அமைப்பில் சில நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன. சீரானதாக மாறுவதற்கான செயல்முறை உளவியல் இயல்புடையது என்பதில் ஆச்சரியமில்லை. உங்கள் சொந்த எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களின் ஒரு புறநிலை பார்வையாளராக மாற கற்றுக்கொள்வது இறுதியில் யோசனை. ஒரு வர்த்தக பிழையை செய்வதற்கு எதிரான உங்கள் முதல் பாதுகாப்பு வரிசை, அதை பற்றி சிந்திக்க உங்களை பிடிக்க வேண்டும். நிச்சயமாக பாதுகாப்பின் கடைசி வரி உங்களை செயலில் பிடிப்பதாகும். இந்த செயல்முறைகளில் ஒரு பார்வையாளராக மாறுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கவில்லை என்றால், அனுபவத்திற்கு பிறகு உங்கள் உணர்தல்கள் எப்போதும் வரும், பொதுவாக நீங்கள் ஆழ்ந்த வருத்தம் மற்றும் விரக்தியில் இருக்கும்போது. உங்களை கவனிப்பது என்பது உங்களை பற்றி மதிப்பீடு செய்யாமல் அதை செய்வதை குறிக்கிறது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றிருக்கும் கடுமையான, நியாயமான சிகிச்சையை கருத்தில் கொண்டு உங்களில் சிலருக்கு இதை செய்வது அவ்வளவு எளிதாக இருக்காது. இதன் விளைவாக எந்த ஒரு தவறையும் உணர்ச்சி வலியுடன் தொடர்புபடுத்த ஒருவர் விரைவாக கற்றுக்கொள்கிறார். நம் அன்றாட வாழ்வில் தவறுகளை எதிர்கொள்ளாமல் இருப்பது பொதுவாக அது போன்ற பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தாது. வர்த்தகர்களாகிய நமது தவறுகளை எதிர்கொள்வதை தவிர்த்தால் வேண்டும். உதாரணமாக, நான் தரை வியாபாரிகளுடன் பணிபுரியும்படி அவர்களிடம் கேட்பது. பாலத்தின் அகலம் அவர்கள் வர்த்தகம் செய்யும் ஒப்பந்தங்களின் எண்ணிக்கையுடன் நேரடியாக தொடர்புடையது. எனவே, உதாரணமாக, ஒரு ஒப்பந்த வியாபாரிக்கு பாலம் மிகவும் அகலமானது, 20 அடி என்று சொல்லுங்கள். 20 அடி அகலம் கொண்ட ஒரு பாலம் பிழைக்கான சகிப்புத்தன்மையை உங்களுக்கு வழங்குகிறது. எனவே, நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அதிக கவனத்துடன் அல்லது கவனம் செலுத்த வேண்டியதில்லை. இன்னும், நீங்கள் தடுமாறி விளிம்பில் தடுமாறினால் பள்ளத்தாக்கு தரையில் ஒரு மைல் துளி. 1 மைல் கீழே தரை இருக்கும் இடத்தில் பாதுகாப்பு தடுப்புகள் இல்லாத குறுகிய பாலத்தில் எத்தனை பேர் நடந்து செல்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் அனுமானம் ஒப்பீட்டளவில் குறைவு. இதேபோல் எதிர்கால பரிமாற்றங்களின் தளத்தில் வர்த்தகம் செய்வதோடு தொடர்புடைய அபாயங்களை சிலர் எடுப்பார்கள். 1 மைல் உயரமான பாலத்தில் இருந்து விழுவதைப் போல் அல்லாமல், நிச்சயமாக ஒரு ஒப்பந்த மாடி வர்த்தகர் தனக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் ஒரு ஒப்பந்த வர்த்தகர் பிழைகள், தவறான கணக்கீடுகள் அல்லது வழக்கத்திற்கு மாறான வன்முறை சந்தை நகர்வுகள் ஆகியவற்றிற்கு ஒரு பரந்த சகிப்புத்தன்மையை வழங்க முடியும். மறுபுறம், நான் பணியாற்றிய மிகப்பெரிய மாடி வர்த்தகர்களில் ஒருவரான அவர் தனது சொந்த கணக்கில் சராசரியாக 500 கருவூல பத்திர ஃபியூச்சர்களுடன் வர்த்தகம் செய்தார்.
நேரம். அவர் அடிக்கடி 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களை மேற்கொள்கிறார். ஒரு டிக் ஒன்றுக்கு $31,500 ஒரு பத்திர ஒப்பந்தம் செய்யக்கூடிய மிகச்சிறிய அதிகரிக்கும் விலை மாற்றம் ஆகும். நிச்சயமாக டிபாண்ட் ஃபியூச்சர்கள் மிகவும் நிலையற்றதாக இருக்கும் மற்றும் சில நொடிகளில் இரு திசைகளிலும் பல நடுக்கங்களை வர்த்தகம் செய்யலாம். ஒரு வர்த்தகர் நிலையின் அளவு அதிகரிக்கும் போது கிராண்ட் கேனியன் மீது எங்கள் பாலத்தின் அகலம் சுருங்குகிறது. பெரிய பத்திர வியாபாரியை பொறுத்தவரை பாலம் மெல்லிய கம்பி அளவுக்கு சுருங்கிவிட்டது. வெளிப்படையாக அவர் மிகவும் சமநிலையானவராக இருக்க வேண்டும் மற்றும் அவர் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். சிறிதளவு தவறு அல்லது காற்றின் வேகம் அவரை கம்பியிலிருந்து விழும். அடுத்த நிறுத்தம் 1 மைல் கீழே. இப்போது அவர் வர்த்தக குழியில் இருக்கும்போது அந்த சிறு தவறு அல்லது லேசான காற்று வீசுவது கவனத்தை சிதறடிக்கும் எண்ணத்திற்குச் சமம். அவ்வளவுதான். ஒரு எண்ணம் அல்லது வேறு ஏதாவது ஒரு நொடி அல்லது 2 நேரம் கூட தனது கவனத்தை இழக்க அனுமதிக்கிறார். கவனச்சிதறலின் அந்த தருணத்தில் அவர் தனது நிலையை நீக்குவதற்கான தனது கடைசி சாதகமான வாய்ப்பை இழக்க நேரிடும். அவரது வர்த்தகத்தில் இருந்து அவரை வெளியேற்றுவதற்கு போதுமான அளவு கொண்ட அடுத்த விலை நிலை பல நடுக்கங்கள் தொலைவில் இருக்கலாம். ஒன்று பெரிய இழப்பை உருவாக்குகிறது அல்லது கணிசமான தொகையை கொடுக்க அவரை கட்டாயப்படுத்துகிறது. வர்த்தகத்தை மீண்டும் சந்தைக்கு வெல்வது, நிலையான முடிவுகளை உருவாக்குவது பிழைகளை நீக்குவதற்கான ஒரு செயல்பாடாக இருந்தால், நீங்கள் ஒரு தவறை ஒப்புக்கொள்ள முடியாவிட்டால் உங்கள் இலக்கை அடைவதில் நீங்கள் பெரும் சிரமத்தை சந்திக்க நேரிடும் என்று சொல்வது குறைத்து மதிப்பிடலாகும். வெளிப்படையாக இது மிகச்சிலரே செய்யக்கூடிய ஒன்று. மேலும் சில நிலையான வெற்றியாளர்கள் ஏன் இருக்கிறார்கள் என்பதற்கு இது காரணமாகும். உண்மையில் ஒரு தவறை ஒப்புக்கொள்ளாத போக்கு மனிதகுலம் முழுவதும் மிகவும் பரவலாக உள்ளது. இது மனித இயல்பின் உள்ளார்ந்த பண்பு என்று ஒருவர் கருதலாம். இது உண்மை என்று நான் நம்பவில்லை. அல்லது தவறு, தவறான கணக்கீடு அல்லது பிழை செய்ததற்காக நம்மை ஏளனம் செய்யும் அல்லது குறைவாக நினைக்கும் திறனுடன் பிறந்திருக்கிறோம் என்று நான் நம்பவில்லை. நம்முடைய நம்பிக்கைகள் அனைத்தும் நமது ஆசைகளுடன் முற்றிலும் இணக்கமாக உள்ளன. மேலும் சுற்றுச்சூழலின் கண்ணோட்டத்தில் என்ன வேலை செய்கிறது? வெளிப்படையாக நமது நம்பிக்கைகள் சூழல்களின் கண்ணோட்டத்தில் வேலை செய்வதோடு ஒத்துப்போகவில்லை என்றால், தவிர்க்க முடியாததாக இல்லாவிட்டாலும் தவறு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். எங்கள் குறிக்கோளுக்கு பொருத்தமான படிகளின் தொகுப்பை எங்களால் உணர முடியாது. அதைவிட மோசமானது, நாம் விரும்புவது கிடைக்காமல் போகலாம், அல்லது நாம் விரும்பும் அளவு அல்லது நாம் விரும்பும் நேரத்தில் கிடைக்காமல் போகலாம். மறுபுறம், நம்பிக்கைகளின் விளைவாக ஏற்படும் தவறுகள், எங்கள் நோக்கங்களுடனான முரண்பாடுகள் எப்போதும் வெளிப்படையாகவோ அல்லது வெளிப்படையாகவோ இருப்பதில்லை. அவர்கள் எதிரெதிர் சக்திகளாக செயல்படுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அவர்கள் உண்மையின் பதிப்புகளை நம் நனவில் வெளிப்படுத்துவார்கள், மேலும் அவர்கள் அதை பல வழிகளில் செய்ய முடியும். கவனத்தை சிதறடிக்கும் எண்ணத்தை கண்டறிவது மிகவும் கடினம். இது கவனத்தை அல்லது கவனம் செலுத்துவதில் ஒரு தற்காலிக குறைபாட்டை ஏற்படுத்துகிறது. மேலோட்டமாக பார்த்தால் இது குறிப்பிடத்தக்கதாக இருக்காது. ஆனால் பள்ளத்தாக்கின் மேலுள்ள பாலத்தின் ஒப்புமையைப் போலவே, ஆபத்தில் நிறைய இருக்கும்போது கவனம் செலுத்தும் திறன் சற்று குறைந்தாலும் பேரழிவு விகிதாச்சாரத்தில் பிழை ஏற்படலாம். வர்த்தகம், விளையாட்டு நிகழ்வுகள் அல்லது கணினி நிரலாக்கமாக இருந்தாலும் இந்த கொள்கை பொருந்தும். எப்பொழுது நமது நோக்கம் தெளிவாகவும் எந்த எதிர் சக்தியாலும் குறையாமல் இருக்கும்போது நமது கவனம் செலுத்தும் திறன் அதிகமாக உள்ளது. மேலும் நமது நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வெற்றி பெறும் மனோபாவத்தை நமது முயற்சிகளின் நேர்மறையான எதிர்பார்ப்பு என முன்னர் நான் வரையறுத்தேன். எந்த முடிவுகளும் நமது வளர்ச்சியின் சரியான பிரதிபலிப்பாகும். மேலும் சிறப்பாகச் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை. தொடர்ச்சியான சிறந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் கலைஞர்களை எல்லோரிடமிருந்தும் வேறுபடுத்துவது தவறு செய்யும் பயம் இல்லாதது. அவர்கள் பயப்படாததற்கு காரணம், அவர்கள் தவறு செய்யும்போது தங்களை பற்றி குறைவாக சிந்திக்க அவர்களுக்கு காரணம் இல்லை. அதாவது, எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றல் கொண்ட ஒரு தேக்கம் அவர்களிடம் இல்லை என்பது அவர்களின் நனவான சிந்தனையின் மீது பாய்வதற்கு காத்திருக்கிறது. சிங்கம் தன் இரையின் மீது பாய்வதற்கான சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறது. தங்களை தாங்களே விமர்சிக்காமல் தங்கள் தவறுகளை தாண்டி விரைவாகச் செல்லும் இந்த அசாதாரண திறனுக்கு என்ன காரணம்? ஒரு விளக்கம் என்னவென்றால், அவர்கள் தங்கள் வார்த்தைகள் மற்றும் எடுத்துக்காட்டுகளால் அவர்களின் தவறான கணக்கீடுகள் மற்றும் பிழைகளை உண்மையான முறையில் சரி செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். அன்பு, பாசம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல். நான் மிகவும் அசாதாரணமானது என்று சொல்கிறேன், ஏனென்றால் நம்மில் பலர் எதிர் அனுபவத்துடன் வளர்ந்தவர்கள்.
கோபம், பொறுமையின்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையின்மை போன்றவற்றால் எங்கள் தவறுகள் அல்லது தவறான கணக்கீடுகளை சரிசெய்ய கற்றுக் கொடுக்கப்பட்டோம். சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு தவறுகள் வெறுமனே வழியை காட்டுகின்றன என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்க முடியுமா? அத்தகைய நம்பிக்கையுடன் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றலின் ஆதாரம் இல்லை. அதன் விளைவாக சுய இழிவுபடுத்தும் எண்ணங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இருப்பினும் நம் செயல்களுக்கு எதிர்மறையான எதிர்வினைகளை அனுபவித்து வளர்ந்த எஞ்சியவர்கள் இயற்கையாகவே தவறுகள் பற்றிய நம்பிக்கைகளை பெறுவார்கள். நான் தவறு செய்தால் என்னிடம் ஏதோ தவறு இருக்க வேண்டும், திருக்குறள். அல்லது நான் தவறு செய்தால் நான் கெட்டவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணமும், வார்த்தையும், செயலும் நம்மை பற்றி நாம் கொண்டுள்ள சில நம்பிக்கைகளை வலுப்படுத்துகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் எதிர்மறையான சுய விமர்சனம் செய்வதன் மூலம் நாம் திருகப்கள் என்ற நம்பிக்கையை பெற்றால், அந்த நம்பிக்கை நம் எண்ணங்களில் தன்னை வெளிப்படுத்த ஒரு வழியை கண்டுபிடித்து நம்மை திசை திருப்பவும் திருகவும் செய்யும். நம்முடைய வார்த்தைகளில் நம்மை பற்றியோ அல்லது மற்றவர்களைப் பற்றியோ அவர்களிடம் உள்ள அதே குணாதிசயங்களை நாம் கவனித்தால் நம் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் விஷயங்களை சொல்லச் செய்கிறது. மற்றும் நமது செயல்கள் மீது நம்மை வெளிப்படையாக சுயநாச வேலை செய்யும் வழிகளில் நடந்து கொள்ளச் செய்கிறது. நீங்கள் ஒரு நிலையான வெற்றியாளராக மாறப்போகிறீர்கள் என்றால் பெரும்பாலான மக்கள் வைத்திருக்கும் எதிர்மறையான சார்ஜ் செய்யப்பட்ட சூழலில் தவறுகள் இருக்க முடியாது. நீங்கள் ஓரளவுக்கு உங்களை கண்காணிக்க முடியும், அது கடினமாக இருக்கும். நீங்கள் ஒரு பிழையை செய்யும் செயல்பாட்டில் உங்களை கண்டால் உணர்ச்சி வலியை அனுபவிக்கும் திறன் உங்களுக்கு இருந்தால் செய்யுங்கள். இந்த சாத்தியம் இருந்தால் உங்களுக்கு 2 தெரிவுகள் உள்ளன. 1. தவறு செய்வது என்றால் என்ன என்பது பற்றிய நேர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட நம்பிக்கைகளை செயலிழக்கச் செய்யலாம். தவறு செய்வதற்கு உங்களை பற்றி குறைவாக நினைக்கவும். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் வர்த்தகம் செய்யப் போகிறீர்கள் மற்றும் உங்களை கண்காணிக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நிலையான முடிவுகளை விரும்பினால் இயந்திர நிலையிலிருந்து பிரத்யேகமாக வர்த்தகம் செய்வது சங்கடத்தை தீர்க்கும். இல்லையெனில் உங்களை எவ்வாறு கண்காணிப்பது என்பதை கற்றுக்கொள்வது ஒப்பீட்டளவில் எளிமையான செயல்முறையாகும். தவறுகளுடன் தொடர்புடைய எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றலை நீங்களே அகற்றிவிட்டீர்கள். உண்மையில் இது எளிதானது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் ஏன் உங்களை கண்காணிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அதாவது, நீங்கள் முதலில் தெளிவான நோக்கத்தை மனதில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் நோக்கத்தை பற்றி நீங்கள் தெளிவாக இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், சொல்கிறீர்கள் அல்லது என்ன செய்கிறீர்கள் என்பதில் உங்கள் கவனத்தை செலுத்தத் தொடங்குங்கள். உங்கள் குறிக்கோளில் அல்லது உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அதிகரிக்கும் படிகளில் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதற்கு இசைவான வகையில் திசை திருப்பவும். தேவைப்படும் போது அடிக்கடி திசை திருப்பவும். இந்த செயல்பாட்டில் நீங்கள் எவ்வளவு வேண்டுமென்றே ஈடுபடுகிறீர்களோ, குறிப்பாக ஓரளவு நம்பிக்கையுடன் இதை செய்ய முடிந்தால், முரண்பட்ட நம்பிக்கைகளிலிருந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உங்கள் நோக்கங்களுடன் ஒத்துப்போகும் வகையில் செயல்படக்கூடிய மனக்கட்டமைப்பை விரைவாக உருவாக்குவீர்கள். சுய ஒழுக்கத்தின் பங்கு நான் சுய ஒழுக்கம் என்று விவரித்த செயல்முறையை அழைக்கிறேன். சுய ஒழுக்கம் என்பது நமது குறிக்கோள் அல்லது விருப்பத்தின் பொருளின் மீது கவனம் செலுத்தும். நம்மால் முடிந்தவரை ஒரு மனநுட்பமாக வரையறுக்கிறேன். அந்த இலக்கு அல்லது ஆசை நமது மனசூழலின் வேறு சில கூறுகளுடன் நம்பிக்கை முரண்படும்போது. இந்த வரையறையை பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், சுய ஒழுக்கம் என்பது ஒரு புதிய மன கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு நுட்பமாகும். இது ஆளுமை பண்பு அல்ல. மக்கள் சுய ஒழுக்கத்துடன் பிறக்கவில்லை. உண்மையில் நான் அதை எப்படி வரையறுத்தேன் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது ஒழுக்கத்துடன் பிறப்பது கூட சாத்தியமில்லை. இருப்பினும் தனிப்பட்ட மாற்றத்தின் செயல்பாட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பமாக சுய ஒழுக்கத்தை பயன்படுத்த எவரும் தேர்வு செய்யலாம். இந்த நுட்பம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான அடிப்படை இயக்கவியலை விளக்கும் எனது வாழ்க்கையிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு இங்கே. 1978 நான் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். முந்தைய 8 வருடங்களை நான் மிகவும் செயலற்ற வாழ்க்கை முறையில் கழித்ததைத் தவிர எனது அடிப்படை உந்துதல் என்னவென்று எனக்கு சரியாக நினைவில் இல்லை. தொலைக்காட்சி பார்ப்பதை ஒரு பொழுதுபோக்காக நீங்கள் அழைக்கும் வரையில் நான் எந்த விளையாட்டு அல்லது பொழுதுபோக்கிலும் ஈடுபடவில்லை. முன்னதாக உயர்நிலைப் பள்ளி மற்றும் கல்லூரியின் ஒரு பகுதி ஆகிய இரண்டிலும் நான் விளையாட்டுகளில், குறிப்பாக ஐஸ் ஹாக்கியில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தேன். இருப்பினும் கல்லூரியிலிருந்து வெளியே வந்ததும் நான் எதிர்பார்த்ததை விட மிகவும் வித்தியாசமான முறையில் என் வாழ்க்கை வெளிப்பட்டது. இது எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் அந்த நேரத்தில் நான் அதை பற்றி எதுவும் செய்ய இயலாது என்று உணர்ந்தேன். இது செயலற்ற நிலைக்கு இட்டுச் சென்றது.
நான் கடுமையாக மனச்சோர்வடைந்தேன் என்று கூற இது ஒரு சிறந்த வழியாகும். உந்துதல் வலுவாக இருந்தது என்பதை நான் நினைவில் கொள்கிறேன். எனவே நான் வெளியே சென்று சில ஓடும் காலணிகளை வாங்கி அவற்றை அணிந்து ஓட வெளியே சென்றேன். நான் கண்டுபிடித்த முதல் விஷயம் என்னவென்றால், என்னால் அதை செய்ய முடியாது. 50-60 கெஜங்களுக்கு மேல் ஓடக்கூடிய உடல் வலிமை என்னிடம் இல்லை. இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. 100 கெஜம் கூட ஓட முடியாத அளவுக்கு நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் என்பதை நான் உணரவில்லை. நம்பியிருக்கவும் மாட்டேன். இந்த உணர்தல் மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் 2 அல்லது 3 வாரங்களுக்கு மீண்டும் ஓட முயற்சிக்கவில்லை. அடுத்த முறை வெளியேறும்போது என்னால் இன்னும் 50 அல்லது 60 கெஜங்களுக்கு மேல் ஓட முடியவில்லை. அடுத்த நாள் நிச்சயமாக அதே முடிவுடன் மீண்டும் முயற்சித்தேன். எனது உடல்நிலை மோசமடைந்ததைக் கண்டு நான் மிகவும் சோர்வடைந்தேன். மேலும் 4 மாதங்களுக்கு நான் மீண்டும் ஓடவில்லை. இப்போது இது 1979 இன் வசந்த காலம். நான் மீண்டும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆவதற்கு உறுதியாக இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் எனது முன்னேற்றம் இல்லாததால் மிகவும் விரக்தியடைந்தேன். எனது இக்கட்டான சூழ்நிலையை நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது எனது பிரச்சனைகளில் ஒன்று, நான் வேலை செய்ய ஒரு குறிக்கோளை கொண்டிருக்கவில்லை என்பது எனக்கு தோன்றியது. நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரராக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்வது மிகவும் நல்லது. ஆனால் அது என்ன அர்த்தம்? எனக்கு உண்மையில் தெரியாது. அது மிகவும் தெளிவற்றதாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. நான் வேலை செய்ய இன்னும் உறுதியான ஏதாவது இருக்க வேண்டும். அதனால் கோடையின் முடிவில் 5 மைல்கள் ஓட முடியும் என்று முடிவு செய்தேன். அந்த நேரத்தில் 5 மைல்கள் கடக்க முடியாததாக தோன்றியது. ஆனால் என்னால் அதை செய்ய முடியும் என்ற எண்ணம் நிறைய உற்சாகத்தை உருவாக்கியது. இந்த அதிகரித்த உற்சாகம் அந்த வாரத்தில் 4 முறை ஓடுவதற்கு எனக்கு போதுமான உத்வேகத்தை அளித்தது. இந்த முதல் வாரத்தின் முடிவில் சிறிதளவு உடற்பயிற்சி கூட எனது சகிப்புத்தன்மையையும் ஒவ்வொரு முறையும் சிறிது தூரம் ஓடும் திறனையும் மேம்படுத்தியதைக் கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இது இன்னும் உற்சாகத்தை உண்டாக்கியது. அதனால் நான் வெளியே சென்று ஒரு ஸ்டாப் வாட்ச் மற்றும் வெற்று புத்தகத்தை இயக்க டைரியாக பயன்படுத்தினேன். நான் 2 மைல் போக்கை அமைத்து ஒவ்வொரு 1/4 மைலுக்கும் குறிப்பிட்டேன். டைரியில் தேதி, எனது தூரம், எனது நேரம் மற்றும் ஒவ்வொரு முறை ஓடும்போதும் உடல் ரீதியாக நான் எப்படி உணர்ந்தேன் என்பதை உள்ளிட்டேன். இப்போது நான் 5 மைல்களுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தேன். அதாவது எனது அடுத்த பிரச்சனைகளுக்குள் நான் சிக்கிக்கொள்ளும் வரை. நான் வெளியே சென்று ஓட வேண்டும் என்று முடிவெடுக்கும் ஒவ்வொரு முறையும் என் நனவை வெள்ளத்தில் மூழ்கடித்த முரண்பட்ட மற்றும் கவனத்தை சிதறடிக்கும் எண்ணங்கள் மிகப்பெரியவை. அதை செய்யாமல் இருப்பதற்கு நான் கண்டறிந்த காரணங்களின் எண்ணிக்கை மற்றும் தீவிரம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வெளியே சூடாக இருக்கிறது அல்லது குளிர், மழை பெய்யப் போகிறது போல் இருக்கிறது. நான் இன்னும் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். கடந்த முறை நான் ஓடினேன். அது 3 நாட்களுக்கு முன்பிருந்தாலும் எனக்கு தெரிந்த வேறு யாரும் இதை செய்யவில்லை. அல்லது மிகவும் பொதுவானது, இந்த டிவி நிகழ்ச்சி முடிந்தவுடன் நான் செல்வேன். நிச்சயமாக நான் செல்லவில்லை. இந்த முரண்பட்ட மன ஆற்றலை சமாளிப்பதற்கு நான் எதை சாதிக்க முயல்கிறேன் என்பதில் என் நனவான கவனத்தை திருப்புவதைத் தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை. கோடையின் முடிவில் 5 மைல்களுக்கு செல்ல வேண்டும் என்று நான் உண்மையில் விரும்பினேன். சில நேரங்களில் என் ஆசை மோதலை விட வலுவாக இருப்பதை நான் கண்டேன். இதன் விளைவாக நான் என் ஓடும் காலணிகளை பெற முடிந்தது. உண்மையில் வெளியே வந்து ஓடத் தொடங்கினேன். இருப்பினும் பல நேரங்களில் என் முரண்பட்ட மற்றும் கவனத்தை சிதறடிக்கும் எண்ணங்கள் என்னை அப்படியே இருக்க வைத்தது. உண்மையில் ஆரம்ப நிலைகளில் 3 2 பங்கு நேரம் முரண்பட்ட ஆற்றலை கடந்து செல்ல முடியவில்லை என்று நான் மதிப்பிடுகிறேன். நான் சந்தித்த அடுத்த பிரச்சனை என்னவென்றால், நான் ஒரு மைல் ஓடக்கூடிய புள்ளியை நெருங்க ஆரம்பித்த போது நான் என்னை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என்னை 5 மைல்களுக்கு அழைத்துச் செல்ல எனக்கு ஒரு கூடுதல் வழிமுறை தேவை என்று எனக்கு தோன்றியது. நான் 2 அல்லது 3 மைல்கள் ஓடக்கூடிய நிலைக்கு வந்தவுடன் என் 5 மைல் இலக்கை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை என்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். அதனால் எனக்கென்று ஒரு விதியை உருவாக்கினேன். நீங்கள் அதை 5 மைல் விதி என்று அழைக்கலாம். என்னை பற்றி பேசுவதற்கு முரண்பட்ட எண்ணங்கள் இருந்த போதிலும் நான் ஓடும் காலணிகளை அணிந்து வெளியே வர முடிந்தால், நான் கடந்த முறை ஓடியதை விட குறைந்தபட்சம் ஒரு படி தூரம் ஓடுவதற்கு என்னை ஒப்புக்கொண்டேன். நான் இன்னும் ஒரு படி மேலே ஓடினால் அது சரியாக இருக்கும். ஆனால் அது ஒரு படிக்கு குறைவாக இருக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, அது மாறிவிடும். நான் இந்த விதியை மீறவில்லை. கோடையின் முடிவில் நான் அதை 5 மைல்களுக்கு செய்தேன். ஆனால் நான் அங்கு செல்வதற்கு முன்பு மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் முற்றிலும் எதிர்பாராத ஒன்று நடந்தது.
எனது 5 மைல் நோக்கத்தை நிறைவேற்ற நெருங்க நெருங்க சிறிது சிறிதாக முரண்பட்ட எண்ணங்கள் கலைய ஆரம்பித்தன. கடைசியில் அவை இருக்கவே இல்லை. அந்த நேரத்தில் நான் ஓட விரும்பினால் மன எதிர்ப்பு, மோதல் அல்லது போட்டி எண்ணங்கள் இல்லாமல் அதை செய்ய நான் முற்றிலும் சுதந்திரமாக இருப்பதைக் கண்டேன். அது என்ன ஒரு போராட்டமாக இருந்தது! நான் ஆச்சரியப்பட்டேன், குறைந்தபட்சம் சொல்ல. விளைவு: அடுத்த 16 ஆண்டுகளுக்கு நான் மிகவும் வழக்கமான அடிப்படையில் இயங்கினேன். உங்களில் ஆர்வமுள்ளவர்களுக்கு நான் இப்போது அதிகம் ஓடவில்லை, ஏனென்றால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மீண்டும் ஐஸ் ஹாக்கி விளையாடத் தொடங்க முடிவு செய்தேன். ஹாக்கி மிகவும் கடினமான விளையாட்டு. சில நேரங்களில் நான் வாரத்திற்கு 4 முறை விளையாடுவேன். எனது வயது யுஜேக்கு மேல் மற்றும் விளையாட்டுக்கு தேவைப்படும் உழைப்பின் அளவை கருத்தில் கொண்டு நான் மீண்டு வருவதற்கு வழக்கமாக 1 நாள் அல்லது 2 நாட்கள் ஆகும். இது இனி ஓடுவதற்கு அதிக இடமளிக்காது. இப்போது நீங்கள் இந்த அனுபவங்களை எடுத்துக்கொண்டு நம்பிக்கைகளின் தன்மையை பற்றி நாம் இப்போது புரிந்து கொண்டுள்ள சூழலில் அவற்றை வைத்து பார்த்தால் நாம் செய்யக்கூடிய பல அவதானிப்புகள் உள்ளன. 1. தொடக்கத்தில் ஒரு ஓட்டப்பந்தய வீரராக வேண்டும் என்ற எனது ஆசைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. என் மன அமைப்பு. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், எனது விருப்பத்திற்கு இசைவாக வேறு எந்த ஆற்றல் மூலமும் ஒரு ஆற்றல்மிக்க கருத்து கோரும் வெளிப்பாடு இல்லை. 2. அந்த ஆதரவை உருவாக்க நான் உண்மையில் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் என்ற நம்பிக்கையை உருவாக்க, புதிய நம்பிக்கைக்கு இசைவான அனுபவங்களை நான் உருவாக்க வேண்டும். நாம் நினைப்பது, சொல்வது அல்லது செய்வது அனைத்தும் நமது மன அமைப்பில் சில நம்பிக்கைகளுக்கு ஆற்றலை பங்களிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் ஒரு ரன்னர் என்ற நம்பிக்கைக்கு ஆற்றலை சேர்த்தேன். மேலும் முக்கியமாக நான் கவனக்குறைவாக மற்றபடி வாதிடும் நம்பிக்கைகள் அனைத்திலிருந்தும் ஆற்றலை ஈர்த்தேன். முரண்பட்ட நம்பிக்கைகளை அடையாளம் கண்டு செயலிழக்கச் செய்ய பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பல்வேறு நுட்பங்கள் இருப்பதால் கவனக்குறைவாகச் சொல்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த மாற்றத்தின் அடிப்படை இயக்கவியல் எனக்கு புரியவில்லை. எனவே இது போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்காது. அந்த ஆற்றல்மிக்க கருத்து இப்போது எனது அடையாளத்தின் ஒரு செயல்பாட்டு பகுதியாக உள்ளது. நான் முதலில் தொடங்கும்போது ஓடுவதை பற்றி எனக்கு பல முரண்பட்ட நம்பிக்கைகள் இருந்தன. இதன் விளைவாக BFCCIT குவானுக்கு எனக்கு சுய ஒழுக்கத்தின் நுட்பம் தேவைப்பட்டது. இப்போது எனக்கு சுய ஒழுக்கம் தேவையில்லை, ஏனெனில் PHN என்று கூறுகிறான். நமது ஃபீலியர்ஸ் நமது இலக்குகள் அல்லது ஆசைகளுடன் முழுமையாக இணைந்திருக்கும் போது முரண்பட்ட ஆற்றலின் எந்த ஆதாரமும் இல்லை. முரண்பட்ட ஆற்றலின் ஆதாரம் இல்லை என்றால் கவனத்தை சிதறடிக்கும் எண்ணங்களுக்கு ஆதாரம் இல்லை. சாக்குகள், பகுத்தறிவுகள், நியாயப்படுத்துதல்கள் அல்லது தவறுகள், உணர்வு அல்லது ஆழ்நிலை. நம்பிக்கைகள் மாற்றப்படலாம், மேலும் சாத்தியம். ஒரு நம்பிக்கையை மாற்றினால் எந்த நம்பிக்கையையும் மாற்றுவது சாத்தியம். நீங்கள் உண்மையில் அவற்றை மாற்றவில்லை, ஆனால் ஒரு கருத்திலிருந்து இன்னொரு கருத்திற்கு மட்டுமே ஆற்றலை மாற்றுகிறீர்கள். மாற்றத்திற்கு இலக்கான நம்பிக்கையின் வடிவம் அப்படியே உள்ளது. எனவே 2 முற்றிலும் முரண்பாடான நம்பிக்கைகள் உங்கள் மன அமைப்பில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வரைந்திருந்தால் ஒரு நம்பிக்கையிலிருந்து ஆற்றல் மற்றும் மற்றொன்றை முழுமையாக ஆற்றலுடன் செயல்பாட்டு கண்ணோட்டத்தில் எந்த முரண்பாடும் இல்லை. உங்கள் மனநிலை, உங்கள் கருத்து மற்றும் தகவலின் விளக்கம் மற்றும் உங்கள் நடத்தை ஆகியவற்றின் மீது ஆற்றல் சக்தியாக செயல்படும் என்ற நம்பிக்கை மட்டுமே. இப்போது இயந்திரத்தனமாக வர்த்தகம் செய்வதன் ஒரே நோக்கம் உங்களை தொடர்ந்து வெற்றிகரமான வர்த்தகராக மாற்றுவதாகும். நான் தொடர்ந்து வெற்றிகரமான வர்த்தகர் என்ற நம்பிக்கையை உருவாக்கும் கொள்கைகளுடன் முரண்படும் உங்கள் மனச்சூழலில் ஏதேனும் இருந்தால், இந்த கொள்கைகளை ஒரு மேலாதிக்க செயல்படும் பகுதியாக ஒருங்கிணைக்க நீங்கள் சுய ஒழுக்கத்தின் நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அடையாளம், கொள்கைகள் நீங்கள் யார் என்று மாறியவுடன் உங்களுக்கு இனி சுய ஒழுக்கம் தேவைப்படாது, ஏனெனில் நிலையாக இருப்பது செயல்முறை சிரமமின்றி மாறும். வெற்றி பெறும் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு முற்றிலும் திறமை தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் சரியாக யூகிக்க வேண்டும். இது நாணயம் டாஸின் முடிவை யூகிப்பதை விட வேறுபட்டதல்ல. அதே சமயம் நிலைத்தன்மை என்பது ஒரு முறை அடைந்துவிட்டால் வேறு எந்த வழியிலும் இருக்க உங்களை அனுமதிக்காத மனநிலையாகும். நீங்கள் சீராக இருக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லை, ஏனெனில் இது உங்கள் அடையாளத்தின் இயல்பான செயல்பாடாக இருக்கும். உண்மையில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டுமென்றால் நிலையான வெற்றியின் கொள்கைகளை மேலாதிக்க முரண்பாடற்ற நம்பிக்கைகளாக நீங்கள் முழுமையாக ஒருங்கிணைக்கவில்லை என்பதற்கான அறிகுறியாகும். எடுத்துக்காட்டாக, உங்கள் ஆபத்தை முன்னரே வரையறுப்பது நிலையாக இருத்தல் செயல்பாட்டில் ஒரு படியாகும்.
உங்கள் ஆபத்தை முன்னிறுத்துவதற்கு ஏதேனும் சிறப்பு முயற்சி எடுத்தால், அதைச் செய்ய நீங்கள் மனப்பூர்வமாக நினைவூட்ட வேண்டுமென்றால், ஏதேனும் முரண்பட்ட எண்ணங்களை நீங்கள் அனுபவித்தால், சாராம்சத்தில் அதைச் செய்ய வேண்டாம் என்று பேச முயற்சிக்கிறீர்கள், அல்லது நீங்கள் ஒரு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் ஆபத்தை நீங்கள் முன்வரையறை செய்யவில்லை என்றால், இந்த கொள்கை உங்கள் அடையாளத்தின் ஆதிக்கம் செலுத்தும் செயல்படும் பகுதியாக இல்லை. அது நீங்கள் யார் என்பதல்ல. அப்படி இருந்தால் உங்கள் ஆபத்தை முன்வரையறை செய்யாமல் இருப்பது கூட உங்களுக்கு ஏற்படாது. மோதலின் அனைத்து ஆதாரங்களும் செயலிழக்கச் செய்யப்பட்டால் நீங்கள் வேறு வழியில் இருப்பதற்கு இனி சாத்தியமில்லை. ஒரு காலத்தில் போராட்டமாக இருந்தது கிட்டத்தட்ட சிரமமற்றதாகிவிடும். அந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் ஒழுக்கமானவர் என்று மற்றவர்களுக்கு தோன்றலாம். ஏனென்றால் அவர்கள் கடினமாக கருதும் ஒன்றை உங்களால் செய்ய முடியும், இல்லையெனில் சாத்தியமற்றது. ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கவில்லை. உங்கள் ஆசைகள், குறிக்கோள்கள் அல்லது குறிக்கோள்களுடன் ஒத்துப்போகும் விதத்தில் உங்களை தூண்டும் வெவ்வேறு நம்பிக்கைகளில் இருந்து நீங்கள் வெறுமனே செயல்படுகிறீர்கள். நிலைத்தன்மையில் ஒரு நம்பிக்கையை உருவாக்குதல், நான் ஒரு நிலையான வெற்றியாளர் என்ற நம்பிக்கையை உருவாக்குவது முதன்மை நோக்கமாகும். ஆனால் ஒரு ஓட்டப்பந்தய வீரராக ஆவதற்கான எனது நோக்கத்தைப் போலவே இது ஒரு படிப்படியான செயல்முறையாக உடைக்காமல் செயல்படுத்த மிகவும் பரந்த மற்றும் சுருக்கமானது. எனவே நான் என்ன செய்யப் போகிறேன்? இந்த நம்பிக்கையை அதன் மிகச்சிறிய வரையறுக்கக்கூடிய பகுதிகளாக உடைத்து ஒவ்வொரு பகுதியையும் மேலாதிக்க நம்பிக்கையாக ஒருங்கிணைக்கும் திட்டத்தை உங்களுக்கு வழங்குகிறேன். பின்வரும் துணை நம்பிக்கைகள் கட்டிடம் திங்கிங் லைக் ஏ ட்ரேடர் 185 தொகுதிகள் இது ஒரு நிலையான வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை கட்டமைப்பை வழங்குகிறது. நான் ஒரு நிலையான வெற்றியாளராக இருக்கிறேன், ஏனெனில் நான் எனது விளிம்புகளை புறநிலையாக அடையாளம் காண்கிறேன். ஒவ்வொரு வர்த்தகத்தின் அபாயத்தையும் நான் முன்வரையறை செய்கிறேன். நான் ஆபத்தை முழுவதுமாக நான் அவற்றை ஒருபோதும் மீறுவதில்லை. இந்த நம்பிக்கைகள் நிலைத்தன்மையின் 7 கொள்கைகள். இந்த கொள்கைகளை உங்கள் மன அமைப்பில் ஒரு செயல்பாட்டு மட்டத்தில் ஒருங்கிணைக்க நீங்கள் வேண்டுமென்றே அவற்றுடன் ஒத்துப்போகும் அனுபவங்களின் தொடரை உருவாக்க வேண்டும். நாய்களுடன் விளையாட விரும்பிய பையனோ அல்லது ஓட்டப்பந்தய வீரராக வேண்டும் என்ற எனது ஆசையோ இது வேறுபட்டதல்ல. அவர் ஒரு நாயுடன் விளையாடுவதற்கு முன் சிறுவன் முதலில் ஒன்றை நெருங்க பல முயற்சிகளை எடுக்க வேண்டியிருந்தது. இறுதியில் அவரது மன அமைப்பில் ஆற்றல் சமநிலை மாறியதால் அவர் உள் எதிர்ப்பு இல்லாமல் நாய்களுடன் விளையாட முடியும். ஓட்டப்பந்தய வீராங்கனையாக மாற எனக்குள் வாதிட்ட அனைத்தையும் மீறி ஓடிய அனுபவத்தை உருவாக்க வேண்டியிருந்தது. இறுதியில் எனக்கான இந்த புதிய வரையறைக்கு ஆதரவாக ஆற்றல் மேலும் மேலும் மாறியதால் ஓடுவது எனது அடையாளத்தின் இயல்பான வெளிப்பாடாக மாறியது. வெளிப்படையாக இங்கு நாம் சாதிக்க முயற்சிப்பது ஓட்டப்பந்தய வீரராக மாறுவதை விட அல்லது நாயை வளர்ப்பதை விட மிகவும் சிக்கலானது. ஆனால் செயல்முறையின் அடிப்படை இயக்கவியல் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் தொடங்குவோம். நிலைத்தன்மையின் முதல் கொள்கை நான் புறநிலையாக எனது விளிம்புகளை அடையாளம் காண்கிறேன் என்ற நம்பிக்கையாகும். இங்கே முக்கிய சொல் புறநிலை. புறநிலையாக இருப்பது என்பது எந்த ஒரு சந்தை தகவலையும் வலிமிகுந்த அல்லது பரவசமான கண்ணோட்டத்தில் வரையறுப்பதற்கும் விளக்குவதற்கும் உணருவதற்கும் சாத்தியமில்லை. உங்கள் எதிர்பார்ப்புகளை நடுநிலையாக வைத்திருக்கும் நம்பிக்கைகளிலிருந்து செயல்படுவதும் அறியப்படாத சக்திகளை எப்போதும் கவனத்தில் எடுப்பதும் தான் புறநிலையாக இருப்பதற்கான வழி. நினைவில் வைத்து கொள்ளுங்கள், உங்கள் மனதை புறநிலையாக இருப்பதற்கும் இப்போது தருண வாய்ப்பு ஓட்டத்தில் கவனம் செலுத்துவதற்கும் நீங்கள் குறிப்பாக பயிற்சி அளிக்க வேண்டும். இந்த வழியில் சிந்திக்க நம் மனம் இயல்பாகவே இல்லை. எனவே ஒரு புறநிலை பார்வையாளராக நீங்கள் சந்தையின் கண்ணோட்டத்தில் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தையின் கண்ணோட்டத்தில் எப்போதும் அறியப்படாத சக்திகள், வர்த்தகர்கள் விலைநகர்வில் செயல்பட காத்திருக்கிறார்கள். எனவே சந்தையின் கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு கணமும் உண்மையிலேயே தனித்துவமானது. அந்த தருணம் உங்கள் நினைவக வங்கியில் உள்நுழைந்துள்ள சில தருணங்களைப் போலவே தோற்றமளிக்கலாம், ஒலிக்கலாம் அல்லது உணரலாம். உடனடியாக நீங்கள் முடிவு செய்து அல்லது என்ன நடக்கிறது என்று கருதுகிறீர்கள். அடுத்து நடக்க நீங்கள் தானாகவே சரியாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பீர்கள். இருப்பினும் உங்களுக்கு தெரிந்தவை குறைந்தபட்சம் பகுத்தறிவு மட்டத்திலாவது உங்கள் தனித்துவமான கடந்த காலத்தை மட்டுமே கருத்தில் கொள்ள முடியும். இது சந்தை கண்ணோட்டத்தில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதற்கு எந்த தொடர்பும் இல்லை. அந்த நேரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புடன் ஒத்துப்போகாத எந்த ஒரு சந்தை தகவலும் வலிமிகுந்ததாக வரையறுக்கப்பட்டு விளக்கப்படும் சாத்தியம் உள்ளது. வலியை அனுபவிக்காமல் இருக்க
நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் சந்தை வழங்குவதற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளுக்கு உங்கள் மனம் தானாகவே நனவான மற்றும் ஆழ் உணர்வு வலி தவிர்ப்பு வழிமுறைகள் மூலம் ஈடு செய்யும். நீங்கள் அனுபவிப்பது பொதுவாக மாயை என்று குறிப்பிடப்படுகிறது. மாயையின் நிலையில் இப்போது தருண வாய்ப்பு ஓட்டத்துடன் நீங்கள் புறநிலையாகவோ அல்லது இணைக்கப்படவோ இல்லை. அதற்கு பதிலாக நீங்கள் அனைத்து வழக்கமான வர்த்தக பிழைகள், தயக்கம், துப்பாக்கியை குதித்தல், உங்கள் ஆபத்தை முன்கூட்டியே வரையறுக்காமல் உங்கள் ஆபத்தை வரையறுத்து ஆனால் மறுப்பது போன்றவற்றில் நீங்கள் எளிதில் பாதிக்கப்படுவீர்கள். நஷ்டத்தை எடுத்து வர்த்தகத்தை பெரிய நஷ்டமாக மாற்ற அனுமதிப்பது, வெற்றி பெற்ற வர்த்தகத்திலிருந்து மிக விரைவில் வெளியேறுவது, வெற்றியிலிருந்து எந்த லாபத்தையும் எடுக்காமல் இருப்பது, வர்த்தகம் ஒரு வெற்றிகரமான வர்த்தகத்தை நஷ்டமாக மாற்ற அனுமதிப்பது, ஒரு நிறுத்தத்தை உங்கள் நுழைவு புள்ளிக்கு அருகில் நகர்த்துவது, நிறுத்தப்பட்டு சந்தை வர்த்தகத்தை உங்களுக்கு சாதகமாக திரும்ப பார்ப்பது அல்லது உங்கள் ஈக்விட்டியுடன் அதிக அளவில் வர்த்தகம் செய்வது. இந்த தவறுகளை செய்வதற்கான உங்கள் திறனை அகற்றும். நீங்கள் வர்த்தக பிழைகளை செய்வதை நிறுத்தினால் நீங்கள் உங்களை நம்பத் தொடங்குவீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும் போது உங்கள் தன்னம்பிக்கை உணர்வும் அதிகரிக்கும். உங்கள் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் உங்கள் வர்த்தகங்களை செய்வது எளிதாக இருக்கும். முன்பதிவு அல்லது தயக்கமின்றி உங்கள் விளிம்புகளில் செயல்படுங்கள். 5 உண்மைகளும் வர்த்தகத்தின் அபாயங்களை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உருவாக்கும். நீங்கள் அபாயங்களை உண்மையாக ஏற்றுக்கொண்டால் எந்த விளைவுகளிலும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். எந்த ஒரு விளைவுகளுடனும் நீங்கள் சமாதானமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கவலையற்ற புறநிலை மனநிலையை அனுபவிப்பீர்கள். அங்கு எந்த ஒரு இப்போது நேரத்தில் சந்தை உங்களுக்கு வழங்குகிறதோ அதை அதன் கண்ணோட்டத்தில் உணர்ந்து செயல்படுவதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்துவீர்கள். முதல் நோக்கம் ஒரு மேலாதிக்க நம்பிக்கையாக ஒருங்கிணைக்க வேண்டும். நான் புறநிலையாக என் விளிம்புகளை அடையாளம் காண்கிறேன். இப்போது சவால், நீங்கள் எப்படி அங்கு செல்வது? சந்தையின் கண்ணோட்டத்தில் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக உங்களை எவ்வாறு மாற்றுவது? மாற்றத்தின் செயல்முறை உங்கள் ஆசை மற்றும் உங்கள் விருப்பத்தின் பொருளில் சுய ஒழுக்கம், கவனம் செலுத்துவதற்கான உங்கள் விருப்பத்துடன் தொடங்குகிறது. ஆசை ஒரு சக்தி. வர்த்தகத்தின் தன்மையை பற்றி நீங்கள் தற்போது உண்மையாக நம்பும் எதனுடனும் அது ஒத்துப்போகவோ அல்லது உடன்படவோ தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை துல்லியமாக இலக்காக கொண்ட தெளிவான ஆசை மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாகும். முற்றிலும் புதிய பதிப்பை அல்லது உங்கள் அடையாளத்திற்கு பரிமாணத்தை உருவாக்க உங்கள் விருப்பத்தின் சக்தியை பயன்படுத்தலாம். அல்லது உங்கள் நினைவுகளின் சூழல் அல்லது துருவத்தை எதிர்மறையிலிருந்து நேர்மறையாக மாற்றவும். உன் மனதை உறுதி செய் என்ற பழமொழியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எங்கள் மனதை உருவாக்குவது என்பதன் உட்குறிப்பு என்னவென்றால், நாம் எதை விரும்புகிறோமோ அதை மிக தெளிவாகவும் முற்றிலும் நீடித்திருக்கும் சந்தேகங்கள் இல்லை மற்றும் மிகவும் நம்பிக்கையுடன் அகத்திலோ அல்லது வெளிப்புறமாகவோ நம் வழியில் எதுவும் நிற்காது. நமது தீர்மானத்திற்கு பின்னால் போதுமான சக்தி இருந்தால் நம் மன அமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கிட்டத்தட்ட உடனடியாக அனுபவிக்க முடியும். உள் மோதல்களை செயலிழக்கச் செய்வது காலத்தின் செயல்பாடு அல்ல. இது ஒரு செயல்பாட்டை மையமாக கொண்ட ஆசை. நாம் உண்மையில் நம் மனதை உருவாக்கும் நிலைக்கு வருவதற்கு கணிசமான அளவு நேரமாகலாம். இல்லையெனில் தீவிர தெளிவு மற்றும் நம்பிக்கை இல்லாத நிலையில் சுய ஒழுக்கத்தின் நுட்பம் காலப்போக்கில் வேலையை மிகச் சிறப்பாகச் செய்யும். நிச்சயமாக நீங்கள் அதை பயன்படுத்த தயாராக இருந்தால். அங்கு செல்ல நீங்கள் உங்கள் மனதை உருவாக்க வேண்டும். முடிந்தவரை நம்பிக்கையுடனும் தெளிவுடனும். எல்லாவற்றையும் விட நீங்கள் உங்கள் வர்த்தகத்தில் இருந்து நிலைத்தன்மையை, நம்பிக்கை மற்றும் புறநிலை நிலை விரும்புகிறீர்கள். இது அவசியமானது. ஏனென்றால் நீங்கள் பெரும்பாலான வர்த்தகர்களைப் போல் இருந்தால் நீங்கள் மிகவும் வலிமையான முரண்பட்ட சக்திகளுக்கு எதிராக இருக்கப் போகிறீர்கள். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு பெரிய நகர்வை பிடிப்பது, உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களை கவர, ஒரு ஹீரோவாக சீரற்ற வெகுமதிகளுக்கு அடிமையாகி, உங்கள் கணிப்புகளை சரியாகச் செய்ய அல்லது சீரானதாக இருப்பதற்கு எந்த தொடர்பும் இல்லாத வேறு எந்த காரணமும் இந்த மற்ற உந்துதல்களின் சக்தியை நீங்கள் காண்பீர்கள். நான் உங்களுக்கு வழங்கவிருக்கும் வர்த்தக பயிற்சிக்கு தடையாக மட்டும் செயல்படாது. கடினமானது, ஆனால் உடற்பயிற்சி செய்வதிலிருந்து உங்களை தடுக்கும் அளவுக்கு அது வலுவாக இருக்கும். மற்ற குழந்தைகளைப் போல இருக்கவும், நாய்களுடன் பழகவும் விரும்பாத சிறுவனை நினைவில் கொள்கிறீர்களா? சாராம்சத்தில், அனைத்து நாய்களும் ஆபத்தானவை என்ற எதிர்மறையான சார்ஜ் செய்யப்பட்ட நம்பிக்கைக்கும் இடையே உள்ள தீவிரமான முரண்பாட்டுடன் வாழ அவர் முடிவு செய்தார்.
அவர் நட்பு நாய்களை உணரும் திறனை கொண்டிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடன் தொடர்பு கொள்வது சாத்தியமற்றது. அவர் அதை மாற்ற விரும்பாதவரை இந்த இரண்டு நம்பிக்கைகளுக்கும் இடையே உள்ள ஆற்றல் சமநிலையின்மை அவரது வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருக்கும். இந்த செயல்முறையை தொடங்குவதற்கு கூட நீங்கள் மற்ற அனைத்தையும் விட்டுவிடத் தயாராக இருக்கும் அளவுக்கு நிலைத்தன்மையை நீங்கள் விரும்ப வேண்டும். நிலைத்தன்மையை உருவாக்கும் நம்பிக்கைகளை ஒருங்கிணைக்கும் செயல்முறையுடன் ஒத்துப்போகாத வர்த்தகத்திற்கான காரணங்கள், உந்துதல்கள் அல்லது நிகழ்ச்சி நிரல்கள். இந்த செயல்முறையை உங்களுக்காக செய்யப் போகிறீர்கள் என்றால் தெளிவான, தீவிரமான ஆசை ஒரு முழுமையான முன்னிபந்தனையாகும். உடற்பயிற்சி ஒரு சூதாட்டத்தைப் போல வர்த்தகம் மற்றும் விளிம்புகளை கற்றுக்கொள்வது. இந்த பயிற்சியின் நோக்கம் வர்த்தகம் என்பது ஒரு எளிய விளையாட்டு என்று உங்களை நம்ப வைப்பதாகும். நிகழ்தகவுகள், எண்கள், ஸ்லாட் இயந்திரத்தின் கைப்பிடியை இழுப்பதில் இருந்து மிகவும் வேறுபட்டதல்ல. நுண்ணிய மட்டத்தில் தனிப்பட்ட விளிம்புகளின் விளைவுகள் சுயாதீனமான நிகழ்வுகள் மற்றும் ஒன்றுக்கொன்று உறவில் சீரற்றவை. மேக்ரோ மட்டத்தில் தொடர்ச்சியான வர்த்தகத்தின் முடிவுகள் நிலையான முடிவுகளை தரும். உங்களுக்கு சாதகமாக வெற்றிக்கான வாய்ப்புகளை உண்மையாக வைக்கும் ஒரு விளிம்பு உங்களிடம் இருந்தால் நீங்கள் பொருத்தமான முறையில் வர்த்தகம் செய்வது பற்றி சிந்திக்கலாம். 5 அடிப்படை உண்மைகள் மற்றும் நீங்கள் ஒரு தொடர் வர்த்தகத்தில் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்யலாம். பின்னர் சூதாட்ட விடுதிகளைப் போலவே நீங்கள் விளையாட்டின் உரிமையாளராக இருப்பீர்கள் மற்றும் நிலையான வெற்றியாளராக இருப்பீர்கள். வர்த்தகத்திற்கு 3 எதிர்கால ஒப்பந்தங்களை வர்த்தகம் செய்வதற்கான விளிம்பு தேவைகளை உங்களால் வாங்க முடியும். ஒரு விளிம்பை வரையறுக்கும் சந்தை மாறிகளின் தொகுப்பை தேர்வு செய்யவும். இது நீங்கள் விரும்பும் எந்த வர்த்தக அமைப்பாகவும் இருக்கலாம். நீங்கள் தேர்வு செய்யும் வர்த்தக அமைப்பு அல்லது முறை கணிதம், இயந்திரம் அல்லது காட்சி விலை அட்டவணையில் உள்ள வடிவங்களின் அடிப்படையில் இருக்கலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கணினியை வடிவமைத்தீர்களா அல்லது வேறொருவரிடமிருந்து வாங்குகிறீர்களா என்பது முக்கியமல்ல. சிறந்த அல்லது சரியான அமைப்பை கண்டறிய அல்லது உருவாக்க நீங்கள் அதிக நேரம் எடுக்க வேண்டியதில்லை அல்லது மிகவும் ஆர்வமாக இருக்க வேண்டியதில்லை. இந்த பயிற்சியானது சிஸ்டம் மேம்பாடு பற்றியது அல்ல, மேலும் இது உங்கள் பகுப்பாய்வு திறன்களின் சோதனை அல்ல. உண்மையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மாறிகள் பெரும்பாலான வர்த்தகர்களின் தரநிலைகளால் சாதாரணமானதாக கூட கருதப்படலாம். ஏனென்றால் இந்த பயிற்சியை செய்வதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது நீங்கள் உண்மையில் பணம் சம்பாதிக்கிறீர்களா என்பதை பொறுத்தது அல்ல. இந்த பயிற்சியை கல்விச் செலவாக கருதினால் அது மிகவும் இலாபகரமான விளிம்புகளை கண்டறிய நீங்கள் செலவிடும் நேரத்தையும் முயற்சியையும் குறைக்கவும். உங்களில் ஆச்சரியப்படுபவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அமைப்பு அல்லது மாறிகள் பற்றி நான் எந்த குறிப்பிட்ட பரிந்துரைகளையும் செய்யப்போவதில்லை. ஏனென்றால் இந்த புத்தகத்தை படிக்கும் பெரும்பாலான மக்கள் ஏற்கனவே தொழில்நுட்ப பகுப்பாய்வுகளில் நன்கு படித்தவர்கள் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு கூடுதல் உதவி தேவைப்பட்டால் தலைப்பில் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன. அதேபோல் கணினி விற்பனையாளர்களும் தங்கள் யோசனைகளை உங்களுக்கு விற்க தயாராக உள்ளனர். இருப்பினும் நீங்கள் என்னை markdouglas.com அல்லது tradinginthezone.com இல் தொடர்பு கொள்ளலாம். மேலும் நான் சில பரிந்துரைகளை செய்வேன். நீங்கள் பயன்படுத்த விரும்பும் எந்த அமைப்பையும் பின்வரும் விவரக்குறிப்புகளுக்குள் பொருத்த வேண்டும். வர்த்தக நுழைவு. உங்கள் விளிம்பை வரையறுக்க நீங்கள் பயன்படுத்தும் மாறிகள் முற்றிலும் துல்லியமாக இருக்க வேண்டும். அமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும். அதனால் உங்கள் விளிம்பில் உள்ளதா என்பதை பற்றி நீங்கள் எந்த அகநிலை முடிவுகளையும் தீர்ப்புகளையும் எடுக்க வேண்டியதில்லை. உங்கள் கணினியின் திடமான மாறிகளுடன் ஒத்துப்போகும் வகையில் சந்தை சீரமைக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு வர்த்தகம் உள்ளது. இல்லையென்றால் உங்களுக்கு வர்த்தகம் இல்லை. காலம். வேறு எந்த புறம்பான அல்லது சீரற்ற காரணிகளும் சமன்பாட்டிற்குள் நுழைய முடியாது. நிறுத்த இழப்பு, வெளியேறு. வேலை செய்யாத வர்த்தகத்திலிருந்து வெளியேறுவதற்கும் அதே நிபந்தனைகள் பொருந்தும். வர்த்தகம் செயல்படப் போகிறதா என்பதை கண்டறிய நீங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்பதை உங்கள் முறை சரியாகச் சொல்ல வேண்டும். வர்த்தகம் வேலை செய்யாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எப்போதுமே மிகவும் குறைந்துவிடும். குறிப்பாக லாபத்திறனுடன் தொடர்புடையது. உங்கள் நஷ்டத்தை எடுத்துக்கொள்வது நல்லது மற்றும் அடுத்த விளிம்பில் செயல்பட உங்கள் மனதை தெளிவுபடுத்துவது நல்லது. ஒரு வர்த்தகத்தில் நீங்கள் ஆபத்தில் ஈடுபட தயாராக இருக்கும் தன்னிச்சையான டாலர் தொகையை பயன்படுத்துவதை விட இந்த உகந்த புள்ளி எங்குள்ளது என்பதை சந்தை அமைப்பு தீர்மானிக்கட்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் எந்த அமைப்பை தேர்வு செய்தாலும் அது முற்றிலும் துல்லியமாக இருக்க வேண்டும். அகநிலை முடிவெடுக்க வேண்டிய அவசியமில்லை. மீண்டும், எந்த புறம்பான அல்லது சீரற்ற மாறிகளும் சமன்பாட்டிற்குள் நுழைய முடியாது. நேரச் சட்டகம். உங்கள் வர்த்தக முறை உங்களுக்கு ஏற்ற எந்த நேரத்திலும் இருக்கலாம்,
ஆனால் உங்களின் அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் சமிக்ஞைகளும் DUSCCI ஹைசியனி அதே காலகட்டத்தில் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக 30 நிமிட காலகட்டத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டும். இருப்பினும் ஒரு காலகட்டத்தில் வர்த்தகம் செய்வது மற்ற நேர பிரேம்களை வடிகட்டிகளாக பயன்படுத்துவதை தடுக்காது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு வடிப்பானாக ஒரு விதியாக வைத்திருக்கலாம். இது முக்கிய போக்குகளின் திசையில் உள்ள வர்த்தகங்களை மட்டுமே நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள். போக்கு உங்கள் நண்பர் என்று ஒரு பழைய வர்த்தக கோட்பாடு உள்ளது. முக்கிய போக்கு இருந்தால் அதன் திசையில் வர்த்தகம் செய்யும்போது உங்களுக்கு வெற்றிக்கான அதிக நிகழ்தகவு உள்ளது என்று அர்த்தம். உண்மையில் குறைந்த ஆபத்துள்ள வர்த்தகம் வெற்றிக்கான அதிக நிகழ்தகவு நீங்கள் ஒரு ஆப்ட்ரெண்டிங் சந்தையில் டிப்ஸ் ஆதரவு வாங்கும்போது அல்லது இறக்கத்தில் உள்ள சந்தையில் பேரணிகளை எதிர்ப்பு விற்கும்போது ஏற்படும். இந்த விதி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்குவதற்கு 30 நிமிட காலகட்டத்தில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு வடிவங்களை உங்கள் விளிம்பாக கண்டறியும் ஒரு துல்லியமான வழியை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். விதி என்னவென்றால், நீங்கள் முக்கிய போக்கின் திசையில் மட்டுமே வர்த்தகத்தை எடுக்கப் போகிறீர்கள். ட்ரெண்டிங் மார்க்கெட் என்பது அப்ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு அதிகபட்சம் மற்றும் அதிக தாழ்வுகளின் வரிசையாகவும், இறக்கத்தில் இருக்கும் சந்தைக்கு குறைந்த அதிகபட்சம் மற்றும் குறைந்த தாழ்வுகளின் வரிசையாகவும் வரையறுக்கப்படுகிறது. நீண்ட காலக்கெடு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த போக்கு. எனவே 30 நிமிட பட்டை விளக்கப்படத்தில் உள்ள ட்ரெண்டிங் சந்தையை விட தினசரி பார் விளக்கப்படத்தில் ஒரு ட்ரெண்டிங் சந்தை மிகவும் முக்கியமானது. எனவே தினசரி பார் அட்டவணையில் உள்ள போக்கு 30 நிமிட பட்டை விளக்கப்படத்தில் உள்ள போக்கை விட முன்னுரிமை பெறும், மேலும் இது முக்கிய போக்காக கருதப்படும். முக்கிய போக்கின் திசையை தீர்மானிக்க தினசரி பட்டை விளக்கப்படத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கவும். தினசரி போக்கு அதிகமாக இருந்தால் 30 நிமிட விளக்கப்படத்தில் உங்கள் விளிம்பு ஆதரவு என வரையறுக்கும் அளவிற்கு மட்டுமே நீங்கள் விற்பனையை அல்லது பின்வாங்கலை பார்க்கப் போகிறீர்கள். அங்குதான் நீங்கள் வாங்குபவராக மாறுவீர்கள். மறுபுறம் தினசரி போக்கு குறைவாக இருந்தால் 30 நிமிட விளக்கப்படத்தில் விற்பனையாளராக இருப்பதற்கான எதிர்ப்பு நிலை என உங்கள் விளிம்பு வரையறுக்கும் வரையிலான பேரணியை மட்டுமே நீங்கள் தேடப்போகிறீர்கள். உங்கள் நோக்கமானது வீழ்ச்சியடைந்து வரும் சந்தையில் அது இன்ட்ராடே அடிப்படையில் எவ்வளவு தூரம் அணிவகுத்து நிற்கும் மற்றும் நீண்ட போக்கின் சமச்சீர் நிலையை இன்னும் மீறாமல் இருக்க முடியும். ஒரு அப் ட்ரெண்டிங் சந்தையில் நீண்ட போக்கின் சமச்சீர் நிலையை மீறாமல் இன்ட்ராடே அடிப்படையில் எவ்வளவு தூரம் விற்க முடியும் என்பதை தீர்மானிப்பதே உங்கள் நோக்கம். இந்த இன்ட்ராடே சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் புள்ளிகளுடன் பொதுவாக மிக குறைந்த ஆபத்து உள்ளது. ஏனென்றால் வர்த்தகம் செயல்படவில்லை என்று உங்களுக்கு சொல்ல சந்தையை வெகு தூரம் செல்ல அனுமதிக்க வேண்டியதில்லை. லாபம் கிடைக்கும். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஒருவர் தொடர்ந்து வெற்றிகரமான வர்த்தகராக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து திறன்களிலும் லாபத்தை பெற கற்றுக்கொள்வது மாஸ்டர் செய்வது மிகவும் கடினம். தனிப்பட்ட பெரும்பாலும் மிகவும் சிக்கலான உளவியல் காரணிகள், அத்துடன் ஒருவரின் சந்தை பகுப்பாய்வின் செயல்திறன் ஆகியவை சமன்பாட்டிற்குள் நுழைகின்றன. துரதிருஷ்டவசமாக சிக்கல்களின் இந்த சிக்கலான மேட்ரிக்ஸை வரிசைப்படுத்துவது இந்த புத்தகத்தின் நோக்கத்திற்கு அப்பாற்பட்டது. உங்களில் பணத்தை மேசையில் விட்டுச் சென்றதற்காக உங்களை தாங்களே அடித்துக்கொள்ள விரும்புபவர்கள் ஓய்வெடுக்கவும் இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். மற்ற எல்லா திறன்களையும் நீங்கள் பெற்ற பிறகும் இதை பெறுவதற்கு மிக நீண்ட நேரமாகலாம். விரக்தியடைய வேண்டாம், அதற்கு ஒரு வழி இருக்கிறது. 5வது நிலைத்தன்மையின் குறிக்கோளையாவது நிறைவேற்றும் ஒரு லாபம் எடுக்கும் ஆட்சியை அமைக்கவும். சந்தை எனக்கு பணம் கிடைக்கச் செய்வதால் நானே செலுத்துகிறேன். ஒரு நிலையான வெற்றியாளர் அந்த நம்பிக்கையுடன் ஒத்துப்போகும் அனுபவங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். நம்பிக்கையின் பொருள் தொடர்ந்து வெற்றி பெறுவதால், வெற்றி பெறும் வர்த்தகத்தில் நீங்கள் எவ்வாறு லாபம் பெறுகிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. உடற்பயிற்சியின் ஒரே பகுதி இதுவாகும். இதில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி ஓரளவு விவேகம் இருக்கும். வெற்றிகரமான வர்த்தகத்தில் உங்கள் திசையில் சந்தை எவ்வளவு தூரம் செல்லப்போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது என்பதே அடிப்படை கருத்து. சந்தைகள் அரிதாகவே நேராக மேலே அல்லது நேராக கீழே செல்கின்றன. சந்தைகள் மேலே சென்று பின்னர் மேல் நோக்கிய நகர்வின் சில பகுதியை திரும்பப் பெறுகின்றன, அல்லது கீழே சென்று கீழ் நோக்கிய நகர்வின் சில பகுதியை திரும்பப் பெறவும். இந்த விகிதாசார ரீரசர் ஆர்ஆர்என்டிஎஸ் வெற்றி பெறும் வர்த்தகத்தில் தங்குவதை மிகவும் கடினமாக்கும். சாதாரண மறுபரிசீலனைக்கு இடையேயான வேறுபாட்டை காட்ட நீங்கள் மிகவும் அதிநவீன மற்றும் புறநிலை ஆய்வாளராக இருக்க வேண்டும். உங்கள் வர்த்தகத்தின் அசல் திசையில் எவ்வளவு தூரம் செல்லும் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் எப்போது எப்படி லாபம் பெறுவீர்கள்? எப்போது என்ற கேள்வி சந்தையை படித்து
அதை நிறுத்துவதற்கான வாய்ப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கான உங்கள் திறனின் செயல்பாடாகும். இதை புறநிலையாகச் செய்யும் திறன் இல்லாத நிலையில் உளவியல் கண்ணோட்டத்தில் சிறந்த செயல்பாடானது உங்கள் நிலையை 1/3 அல்லது காலாண்டுகளாக பிரித்து சந்தை உங்களுக்கு சாதகமாக நகரும்போது நிலையை அளவிடுவதாகும். நீங்கள் எதிர்கால ஒப்பந்தங்களை வர்த்தகம் செய்கிறீர்கள் என்றால் ஒரு வர்த்தகத்திற்கான உங்கள் குறைந்தபட்ச நிலை 3 அல்லது 4 ஒப்பந்தங்களாகும். பங்குகளை பொறுத்தவரை குறைந்தபட்ச நிலை என்பது 3 அல்லது 4 வகுக்கக்கூடிய பங்குகளின் எண்ணிக்கையாகும். எனவே நீங்கள் ஒற்றைப்படை வரிசையுடன் முடிவடைய மாட்டீர்கள். நான் வெற்றி பெறும் நிலையிலிருந்து வெளியேறும் வழி இதோ. நான் முதலில் வர்த்தகம் செய்யத் தொடங்கியபோது, குறிப்பாக முதல் 3 ஆண்டுகளில் 1979 முதல் 1981 வரை எனது வர்த்தக நடவடிக்கைகளின் முடிவுகளை நான் முழுமையாகவும் தொடர்ந்தும் ஆய்வு செய்வேன். நான் கண்டுபிடித்த விஷயங்களில் ஒன்று, ஒரு வர்த்தகத்தில் இருந்து நான் அரிதாகவே நஷ்டத்திற்காக நிறுத்தப்பட்டேன். சந்தை முதலில் என் திசையில் சிறிது தூரம் செல்லாமல், சராசரியாக ஒவ்வொரு 10 வர்த்தகத்திலும் 1 மட்டுமே எனது திசையில் செல்லாத உடனடி இழப்பு. இறுதியில் நஷ்டமடைந்த மற்ற 25 முதல் 30% வர்த்தகங்களில் சந்தை வழக்கமாக 3 அல்லது 4 நடுக்கங்களால் என் திசையில் சென்று என்னை நிறுத்தியது. எனது செலவுகளைச் செலுத்துவதற்கு நீண்ட தூரம் செல்லும் என்று கணக்கிட்டேன். நான் சொன்னது சரிதான். இன்று வரை நான் எப்பொழுதும் இடொதுக்கீடு அல்லது தயக்கமில்லாமல் மார்க்கெட் எனக்கு கொஞ்சம் கொடுக்கிற போதெல்லாம் வெற்றி பெறும் நிலையின் ஒரு பகுதியை எடுத்துவிடுவேன். அது எவ்வளவு இருக்கும் என்பது சந்தையை பொறுத்தது. ஒவ்வொரு விஷயத்திலும் வெவ்வேறு அளவு இருக்கும். எடுத்துக்காட்டாக, கருவூலப்பத்திர எதிர்காலத்தில் நான் 4 நடுக்கங்களை பெறும்போது எனது நிலையில் 1/3 நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்காட்டாக, இது அடிக்கடி நடக்காது. அதிக வாய்ப்பு வர்த்தகம் நஷ்டமடையும் முன் சில சிறிய அளவு எனக்கு சாதகமாக செல்கிறது. குறைந்தபட்சம் 4 நடுக்கங்கள் எனக்கு சாதகமாக இருந்தால் நான் அந்த 4 நடுக்கங்களை ஒரு ஒப்பந்தத்தில் எடுத்துக்கொள்கிறேன். நான் செய்தது மற்ற 2 ஒப்பந்தங்களின் மீதான எனது மொத்த அபாயத்தை 10 நடுக்கங்களால் குறைத்தது. கடைசி 2 ஒப்பந்தங்களில் இருந்து சந்தை என்னை நிறுத்தினால் வர்த்தகத்தில் நிகர இழப்பு 8 நடுக்கங்கள் மட்டுமே. கடைசி 2 ஒப்பந்தங்களில் நான் நிறுத்தப்படாவிட்டால் மற்றும் சந்தை என் திசையில் நகர்ந்தால் நான் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட லாப நோக்கத்தில் அடுத்த 1/3 எடுத்துக்கொள்கிறேன். இது சில நீண்ட கால ஆதரவு அல்லது எதிர்ப்பின் அடிப்படையிலானது. முந்தைய குறிப்பிடத்தக்க உயர் அல்லது குறைந்த சோதனை. நான் 2வது 3 லாபத்தை எடுக்கும்போது ஸ்டாப் லாஸை எனது அசல் நுழைவு புள்ளிக்கு நகர்த்துகிறேன். இப்போது நிலையின் கடைசி 3 என்ன நடந்தாலும் வர்த்தகத்தில் எனக்கு நிகர லாபம் உள்ளது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், எனக்கு இப்போது ஆபத்தில்லாத வாய்ப்பு உள்ளது. ஆபத்தில்லாத வாய்ப்பை நீங்கள் அனுபவிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தும் அளவுக்கு இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை வெளியீட்டாளர் பெரிதாக்க முடியாது. ஆபத்தில்லாத வாய்ப்பு இருக்கும் சூழ்நிலையை நீங்கள் அமைக்கும் போது உங்கள் நிறுத்தத்தின் வழியாக வரம்பு அதிகரிப்பு அல்லது வரம்புக்குட்படுத்துதல் போன்ற அசாதாரணமான ஏதாவது நிகழும் வரை இழப்பதற்கு வழி இல்லை. சாதாரண சூழ்நிலையில் இழப்பதற்கு வழி இல்லை என்றால், நிதானமான கவலையற்ற மனநிலையுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுவது உண்மையில் என்ன உணர்கிறது என்பதை நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் எந்த லாபத்தையும் பெறவில்லை. இருப்பினும் மேலும் செல்வதற்கு பதிலாக சந்தையானது உங்கள் அசல் நுழைவுக்கு திரும்பி அல்லது மிக அருகில் வர்த்தகம் செய்கிறது. புள்ளி. நீங்கள் பீதியடைந்து அதன் விளைவாக வர்த்தகத்தை கலைக்கிறீர்கள். ஏனெனில் ஒரு காலத்தில் வெற்றி பெற்ற வர்த்தகத்தை நஷ்டமாக மாற்ற நீங்கள் விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் வெளியேறியவுடன் சந்தை ஒரு வெற்றிகரமான வர்த்தகமாக இருந்திருக்கும் நிலைக்கு திரும்பும். நீங்கள் சில லாபங்களை அளந்து ஆபத்து இல்லாத வாய்ப்பு சூழ்நிலையில் வைத்துக்கொண்டால் அந்த விஷயத்தில் நீங்கள் பீதியடைந்திருக்கவோ அல்லது மன அழுத்தம் அல்லது பதட்டத்தையோ உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. என் பதவியில் 1/3 இன்னும் என்னிடம் உள்ளது. இப்போது என்ன? சந்தை நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புள்ள இடத்தை நான் தேடுகிறேன். இது பொதுவாக நீண்ட காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். அந்த இடத்துக்கு கீழே ஒரு நீண்ட நிலையில் அல்லது அதற்கு சற்று மேலே ஒரு குறுகிய நிலையில் நான் கலைக்க எனது ஆர்டரை வைக்கிறேன். நான் எனது ஆர்டர்களை மேலேயோ அல்லது கீழேயோ வைக்கிறேன், ஏனெனில் வர்த்தகத்தின் கடைசி நடுக்கத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. அதை செய்ய முயற்சிப்பது மதிப்புக்குரியது அல்ல என்பதை நான் பல ஆண்டுகளாக கண்டேன். நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு காரணி உங்கள் ஆபத்து வெகுமதிப்பு விகிதம்.
ரிஸ்க் டு ரிவார்ட் விகிதம் என்பது லாபத்திறனுடன் ஒப்பிடும்போது நீங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்பதற்கான டாலர் மதிப்பாகும். வெறுமனே உங்கள் ரிஸ்க் டு ரிவார்ட் விகிதம் குறைந்தது 3:1 ஆக இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு $3 லாபத்திற்கும் $1 மட்டுமே பணயம் வைக்கிறீர்கள். உங்கள் வர்த்தகத்தில் இருந்து நீங்கள் அளவிடும் விதம் 3:1 ரிஸ்க் டு ரிவார்ட் விகிதத்தை உங்களுக்கு வழங்கினால், உங்கள் வெற்றிகரமான வர்த்தக சதவீதம் 50%த்திற்கும் குறைவாக இருக்கலாம் மற்றும் நீங்கள் தொடர்ந்து பணம் சம்பாதிப்பீர்கள். 3:1 ரிஸ்க் டு ரிவார்ட் விகிதம் சிறந்தது. இருப்பினும் இந்த பயிற்சியின் நோக்கங்களுக்காக அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அதை செய்யும் வரை நீங்கள் எவ்வளவு திறம்பட அளவிடுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல. சந்தை பணம் கிடைக்கச் செய்யும் போது நியாயமான லாப நிலைகளில் உங்களால் முடிந்ததை செலுத்துங்கள். நீங்கள் எடுக்கும் வர்த்தகத்தின் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் ஒரு நிலையான வெற்றியாளர் என்ற உங்கள் நம்பிக்கைக்கு வெற்றியாளர் பங்களிப்பார். எல்லா எண்களும் இறுதியில் சிறப்பாகச் சீரமைக்கப்படும், ஏனெனில் உங்கள் நிலைத்தன்மையின் மீதான உங்கள் நம்பிக்கை வலுவடைகிறது. மாதிரி அளவுகளில் வர்த்தகம். வழக்கமான வர்த்தகர் மிக சமீபத்திய வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் உணர்ச்சி ரீதியாக நடைமுறையில் வாழ்கிறார் அல்லது இறக்கிறார். அது வெற்றியாளராக இருந்தால் அவர் மகிழ்ச்சியுடன் அடுத்த வர்த்தகத்திற்குச் செல்வார். அது இல்லை என்றால் அவர் தனது விளிம்பின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவார். என்ன மாறிகள் வேலை செய்கின்றன, அவை எவ்வளவு நன்றாக வேலை செய்கின்றன, எது வேலை செய்யாது என்பதை கண்டறிய சீரற்ற மாறிகள் எதையும் கருத்தில் கொள்ளாத முறையான அணுகுமுறை தேவை. இதன் பொருள், வழக்கமான வர்த்தகரின் வரையறுக்கப்பட்ட வர்த்தக வணிக கண்ணோட்டத்தில் இருந்து 20 வர்த்தகங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட மாதிரி அளவுக்கு வெற்றி அல்லது தோல்விக்கான எங்கள் வரையறையை விரிவாக்க வேண்டும். நீங்கள் முடிவெடுக்கும் எந்த விளிம்பும் அவை சந்தையின் திறனை மேலே அல்லது கீழே நகர்த்துவதை அளவிடும் சந்தை மாறி. எந்த ஒரு விளிம்பு அல்லது தொழில்நுட்ப அமைப்பும் ஒவ்வொரு வர்த்தகரையும் வர்த்தகத்தை வைப்பதற்கான அல்லது எடுப்பதற்கான காரணங்களையும் கருத்தில் கொள்ள முடியாது. இதன் விளைவாக ஒரு விளிம்பை வரையறுக்கும் சந்தை மாறிகளின் எந்தவொரு தொகுப்பும் மிகவும் திரவமான ஒன்றின் ஸ்னாப்ஷாட் போன்றது. அனைத்து சாத்தியக்கூறுகளிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே கைப்பற்றுகிறது. சந்தையில் ஏதேனும் மாறிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அவை நீண்ட காலத்திற்கு நன்றாக வேலை செய்யக்கூடும், ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவற்றின் செயல்திறன் குறைவதை நீங்கள் காணலாம். அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சந்தை இடையேயான தொடர்புகளின் அடிப்படை இயக்கவியல் மாறுவதே இதற்கு காரணம். புதிய வர்த்தகர்கள் எது உயர்ந்தது, எது குறைவு என்பது குறித்த அவர்களின் தனித்துவமான யோசனைகளுடன் சந்தைக்கு வருகிறார்கள். மற்ற வர்த்தகர்கள் வெளியேறுகிறார்கள். சிறிது சிறிதாக இந்த மாற்றங்கள் சந்தை எவ்வாறு நகர்கிறது என்பதற்கான அடிப்படை இயக்கவியலை பாதிக்கிறது. இந்த நுட்பமான மாற்றங்களை எந்த ஸ்னாப்ஷாட்டாலும் மாறிகளின் திடமான தொகுப்பு கருத்தில் கொள்ள முடியாது. சந்தை இயக்கத்தின் அடிப்படை இயக்கவியலில் இந்த நுட்பமான மாற்றங்களை நீங்கள் ஈடு செய்யலாம் மற்றும் மாதிரி அளவுகளில் வர்த்தகம் செய்வதன் மூலம் நிலையான அணுகுமுறையை பராமரிக்கலாம். நீங்கள் அதிகப்படியான பணத்தை இழப்பதற்கு முன்பு அதை கண்டறியலாம். குறைந்தபட்சம் 20 வர்த்தகங்களின் மாதிரி அளவு இந்த 2 தேவைகளையும் பூர்த்தி செய்வதை கண்டறிந்துள்ளேன். சோதனை. இந்த விவர குறிப்புகளுக்கு இணங்கக்கூடிய மாறிகளின் தொகுப்பை நீங்கள் முடிவு செய்தவுடன் அவை எவ்வளவு நன்றாக வேலை செய்கின்றன என்பதை பார்க்க அவற்றை சோதிக்க வேண்டும். இதைச் செய்வதற்கான பொருத்தமான மென்பொருள் உங்களிடம் இருந்தால் நடைமுறைகளை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம். உங்களிடம் சோதனை மென்பொருள் இல்லையென்றால் உங்கள் மாறிகளை நீங்கள் முன்னோக்கி அனுப்பலாம் அல்லது உங்களுக்காக ஒரு சோதனை சேவையை அமர்த்தலாம். சோதனை சேவைக்கான பரிந்துரை உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை markdouglas.com அல்லது tradinginthe.zone.com இல் தொடர்பு கொள்ளவும். எவ்வாறாயினும் நீங்கள் ஒரு வாகனமாக பயன்படுத்துவதே பயிற்சியின் நோக்கம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் கணினியின் அடிமட்ட செயல்திறன் மிகவும் முக்கியமில்லை, ஆனால் வெற்றி இழப்பு விகிதத்தில் வெற்றி பெறும் வர்த்தகங்களின் எண்ணிக்கை வழியில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து உங்களுக்கு நல்ல யோசனை இருப்பது முக்கியம். இழக்கும் வர்த்தகங்களின் எண்ணிக்கைக்கு உங்கள் மாதிரி அளவு. இந்த பயிற்சியின் ஒரு தேவை என்னவென்றால், உங்களின் 20 வர்த்தக மாதிரி அளவுள்ள ஒவ்வொரு வர்த்தகத்திலும் உங்கள் ஆபத்து என்ன என்பதை நீங்கள் முன்கூட்டியே அறிவீர்கள். இப்போது உங்களுக்கு தெரியும், ஆபத்தை அறிவதும் ஆபத்தை ஏற்றுக்கொள்வதும் 2 வெவ்வேறு விஷயங்கள். இந்த பயிற்சியில் நீங்கள் எடுக்கும் அபாயத்தின் டாலர் மதிப்புடன் நீங்கள் முடிந்தவரை வசதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உடற்பயிற்சிக்கு நீங்கள் அனைத்து இழப்பீர்கள். இது வெளிப்படையாக மிக மோசமான சூழ்நிலை. அனைத்து 20 வர்த்தகங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவது போல் இது ஒரு நிகழ்வாகும். அதாவது
இது மிகவும் சாத்தியமில்லை. இருப்பினும் இது ஒரு சாத்தியம். எனவே அனைத்து 20 வர்த்தகங்களிலும் இழப்பின் அபாயத்தை டாலர் மதிப்பில் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பயிற்சியை நீங்கள் அமைக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் வர்த்தகம் செய்தால் உடற்பயிற்சி தொடங்க தயாராக உள்ளது. விதிகள் எளிமையானவை. உங்கள் கணினியை நீங்கள் வடிவமைத்ததைப் போலவே வர்த்தகம் செய்யுங்கள். அடுத்த 20 நிகழ்வுகள் மட்டுமல்ல, அனைத்து 20 எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு முழு மாதிரி அளவை நிறைவு செய்யும் வரை நீங்கள் விலகவோ, பயன்படுத்தவோ அல்லது வேறு எந்த புறம்பான காரணிகளாலும் பாதிக்கப்படவோ அல்லது உங்கள் விளிம்பை வரையறுக்கும் மாறிகளை மாற்றவோ முடியாது. உங்கள் விளிம்பு, ஒப்பீட்டளவில் நிலையான முரண்பாடுகள் மற்றும் உங்கள் மாதிரி அளவுகளில் ஒவ்வொரு வர்த்தகத்தை எடுத்துக்கொள்வதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை வரையறுக்கும் கடினமான மாறிகள் மூலம் பயிற்சியை அமைப்பதன் மூலம் ஒரு சூதாட்ட விடுதி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நகலெடுக்கும் ஒரு வர்த்தக ஆட்சியை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள். சூதாட்ட விடுதிகள் ஏன் நிலையான பணம் சம்பாதிக்கின்றன? தற்செயலான விளைவை கொண்ட நிகழ்வு. ஏனென்றால் தொடர்ச்சியான நிகழ்வுகளில் முரண்பாடுகள் தங்களுக்கு சாதகமாக இருப்பதை அவர்கள் அறிவார்கள். அனுகூலமான முரண்பாடுகளின் பலன்களை உணர அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கேற்க வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். இந்த தனிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொன்றின் முடிவையும் முன்கூட்டியே கணிக்க முயற்சிப்பதன் மூலம் கரும்புள்ளியின் எந்த கையை, ரவுலட் சக்கரத்தின் சுழல் அல்லது பகடை உருட்டுவதை தேர்ந்தெடுக்கும் செயலில் அவர்களால் ஈடுபட முடியாது. நீங்கள் 5 அடிப்படை உண்மைகளை நம்பினால் ஸ்லாட் மெஷினின் கைப்பிடியை இழுப்பதில் இருந்து வேறுபட்டதல்ல. இந்த பயிற்சியானது சிரமமற்றதாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு வர்த்தகத்தையும் உங்கள் மாதிரி அளவில் எடுத்துக்கொள்வதற்கான உங்கள் அர்ப்பணிப்புடன் மற்றும் வர்த்தகத்தின் நிகழ்தகவு தன்மையில் உங்கள் நம்பிக்கை முழுமையான இணக்கத்துடன் இருக்கும். இதன் விளைவாக பயம், எதிர்ப்பு அல்லது திசைதிருப்பும் எண்ணங்கள் இருக்காது. முன்பதிவு அல்லது தயக்கம் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வதிலிருந்து எது உங்களை தடுக்கும்? ஒன்றுமில்லை. மறுபுறம், இது உங்களுக்கு ஏற்கனவே ஏற்படவில்லை என்றால், இந்த ஆசையுடன் முரண்படும் உங்களுக்குள் இருக்கும் அனைத்து சக்திகளுக்கும் இடையே நேருக்கு நேர் மோதலை உருவாக்கப் போகிறது. இந்த பயிற்சியை செய்வதில் உங்களுக்கு ஏற்படும் சிரமத்தின் அளவு இந்த மோதல்கள் எந்த அளவிற்கு உள்ளன என்பதற்கு நேரடி விகிதத்தில் இருக்கும். முந்தைய பத்தியில் நான் விவரித்ததற்கு நேர்மாறாக ஒரு பட்டம் அல்லது இன்னொருவரை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த பயிற்சியை செய்வதற்கான உங்கள் முதல் 2 முயற்சிகள் கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருந்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த மோதல்களை நீங்கள் எவ்வாறு கையாள வேண்டும்? உங்களை கண்காணித்து உங்கள் நோக்கத்தில் கவனம் செலுத்த சுய ஒழுக்கத்தின் நுட்பத்தை பயன்படுத்தவும். 5 அடிப்படை உண்மைகள் மற்றும் நிலைத்தன்மையின் 7 கொள்கைகளை எழுதி நீங்கள் வர்த்தகம் செய்யும்போது அவற்றை உங்கள் முன் எப்போதும் வைத்திருங்கள். நம்பிக்கையுடன் அவற்றை அடிக்கடி உங்களுக்கு மீண்டும் சொல்லுங்கள். இந்த உண்மைகள் அல்லது கொள்கைகளுக்கு முரணான ஒன்றை நீங்கள் நினைக்கிறீர்கள், பேசுகிறீர்கள் அல்லது செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்கும் ஒவ்வொரு முறையும் முரண்பாட்டை ஒப்புக்கொள்ளுங்கள். முரண்பட்ட சக்திகள் இருப்பதை மறுக்க முயற்சிக்காதீர்கள். அவை உங்கள் ஆன்மாவின் பகுதிகளாகும். அவை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உண்மையின் பதிப்புகளுக்காக வாதிடுகின்றன. இது நிகழும்போது நீங்கள் எதை சாதிக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் நோக்கம் புறநிலையாக சிந்திப்பதாக இருந்தால் அசோசியேஷன் செயல்முறையை சீர்குலைக்கவும். எனவே நீங்கள் இப்போது தருண வாய்ப்பு ஓட்டத்தில் இருக்க முடியும். தவறு, பணத்தை இழந்துவிடுதல், தவறவிடுதல் மற்றும் பணத்தை மேசையில் விட்டுவிடுதல் போன்ற உங்கள் அச்சங்களை கடந்து செல்லுங்கள். எனவே நீங்கள் பிழைகள் செய்வதை நிறுத்திவிட்டு உங்களை நம்பத் தொடங்கலாம். அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சரியாக அறிவீர்கள். உங்களால் முடிந்தவரை உங்கள் வர்த்தக ஆட்சியின் விதிகளை பின்பற்றவும். 5 அடிப்படை உண்மைகளில் கவனம் செலுத்தும் போது உங்கள் விதிகள் எதை கோருகிறதோ அதை சரியாகச் செய்வது வர்த்தகத்தின் உண்மையான தன்மையை பற்றிய உங்கள் எல்லா முரண்பாடுகளையும் இறுதியில் தீர்க்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உண்மையில் செய்கிறீர்கள். 5 அடிப்படை உண்மைகளில் ஒன்றை உறுதிப்படுத்தும் ஒன்று, நீங்கள் முரண்பட்ட நம்பிக்கைகளிலிருந்து ஆற்றலைப் பெறுவீர்கள் மற்றும் நிகழ்தகவுகள் மற்றும் நிலையான முடிவுகளை உருவாக்கும் உங்கள் திறனில் ஆற்றலைச் சேர்ப்பீர்கள். இறுதியில் உங்கள் புதிய நம்பிக்கைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். உங்கள் நோக்கங்களுடன் ஒத்துப்போகும் வகையில் சிந்திக்கவும் செயல்படவும் உங்கள் பங்கில் எந்த நனவான முயற்சியும் எடுக்கப்படாது. நிகழ்தகவுகளில் சிந்திப்பது உங்கள் அடையாளத்தின் செயல்பாட்டு பகுதியாகும் என்பதை நீங்கள் உறுதியாக அறிவீர்கள். உங்கள் இயந்திர அமைப்பு என்ன செய்ய வேண்டுமோ அதைச் செய்வதிலிருந்து உங்களை திசை திருப்ப எந்த சிரமமும், எதிர்ப்பும் அல்லது முரண்பட்ட எண்ணங்களும் இல்லாமல் குறைந்தபட்சம் 20 அல்லது அதற்கு மேற்பட்ட வர்த்தகங்களின் ஒரு மாதிரி அளவை உங்களால் மேற்கொள்ள முடியும். அதன் பிறகு வர்த்தகத்தின் மிகவும் மேம்பட்ட அகநிலை அல்லது உள்ளுணர்வு நிலைகளுக்கு செல்ல நீங்கள் தயாராக இருப்பீர்கள்.